श्रीमद् भागवत सर्वशास्त्राद्भि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धान्तरत्नाढ्य सर्वलोकैक दृक्पृता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्द्वोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मतेक बन्धो मत्सङ्गिन् मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तु मे साधु साधु ददाயின் அதினோச்சதாகரானா முஞ்ச கதாச்சின்மாம் பிரேம்னா ஹிருத்கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு: ஓ எல்லா வேலை ஓ வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. भूतैर्महद्भिर्ये इमां पुरो विभोर्निर्माय चेताय तमूष पुरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मकः सोऽलङ्कृत शिष्ट பகவான் பச்சாம்ஷி மே. பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதன் வாயிலாக மூலப்பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளை கொண்ட ஜட குணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜட குணங்களின் 16 பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து என் கூற்றுகளை கௌரவிப்பாராக. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவத் 10வது காண்டம் 40வது அத்தியாயத்தினுடைய கேள்விகளை பார்த்துட்டு 41வது அத்தியாயத்தை இன்னைக்கு படிக்கலாம். முதல் கேள்வி: நாராயணர் தனது நாபி கமலத்திலிருந்து பிரம்மதேவனை ஏன் படைத்தார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி, அவரது செயல் துணைவினால் பிரபஞ்சம் படைக்கப்பட்டது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரம்மாவை எதுக்கு படைச்சாருன்னா ஒரு உலகத்தை படைக்கணும்ன்றது. இந்த உலகத்தை படைப்பதற்காக பிரம்மாவை படைத்தார். என படைப்பவர் பிரம்மா, அவரை படைக்கணும் தான், அதை அவர் செஞ்சார். 2வது கேள்வி: பிரபஞ்ச தோற்றத்தின் காரணங்களை பட்டியலிடுக. அவற்றின் மூல காரணம் யார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் சொல்றேங்க, நான் சொல்லாம நீங்க படிக்கூடாது. சரி, படிங்க மாதாஜி. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் மற்றும் அவற்றின் ஆதாரமான ஆணவம், மகத்தத்துவம், ஒட்டுமொத்த பௌதிக இயற்கை மற்றும் ஆதாரமான பரமூர்த்த பகவான் புருஷ விரவு, மனம், புலன்பொருள்கள் மற்றும் புலன்களின் ஆதிபத்திய தெய்வங்கள் இப்பிரபத்தின் தோற்றத்தின் அனைத்து காரணங்களும் பகவானுடைய உடலிலிருந்தே தோன்றின. இந்த அனைத்திற்கும் மூல காரணம் கோவிந்தம் ஆதி புருஷம் பகவான் கிருஷ்ணர் தான் அனைத்துக்குமே மூல காரணம். 3வது கேள்வி: நம்மாலும் பிரம்மதேவனாலும் கூட ஏன் பரமபுருஷரை அறிந்து கொள்ள முடியாது? மோகினி ரூபா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, பணிவான வணக்கங்கள். கடவுள் ஜட இயற்கையினை கடந்தவர் ஆவார். நாமும் கூட பௌதீக தோற்றத்தின் வரம்பிற்குட்பட்ட உணர்வினை கடக்கவில்லை என்றால் நம்மாலும் அவரை அறிய முடியாது. இப்பிரபஞ்சத்திலேயே தலை சிறந்த உயிர்வாளியான பிரம்மதேவனும் தூய கிருஷ்ண உணர்வு நிலைக்கு வராதவரை அவராலும் பரமபுருஷரை அறிந்து கொள்ள முடியாது. தூய கிருஷ்ண உணர்வு நிலைக்கு வராதவரை கிருஷ்ணரை அறிந்து கொள்ள முடியாது. பிரம்மாவா இருந்தாலும் அறிய முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப பிரம்மாவா எப்படி ஆக முடியும்? கிருஷ்ணரை அறியாமல்னா ஆகலாம்.
கிருஷ்ணரை அறியாமல் பிரம்மதேவன் பதவி வரைக்கும் போலாம். அது ஒரு பதவி தான். அது வரைக்கும் போலாம். ஆனால் பிரம்மதேவனாக நீங்கள் இந்த உலகத்துல மிகப்பெரிய பதவியில இருந்தா கூட கிருஷ்ணரை பக்தனானாதான் முடியும். அது கூட அவர் விரும்பினா முடியும். பகவான் இப்ப நாம பக்தர் ஆயிட்டோம். ஆனால் பகவான் விரும்பணும், இந்த பக்தருக்கு என்னை காட்டணும் அப்படின்னு. அப்பதான் முடியும், இல்லைன்னா முடியாது. இந்த ரெண்டு விஷயமும் நடக்கணும். நான்காவது கேள்வி, யோகிகள் பகவானை எப்படி வழிபடுகின்றனர்? கீதா திருவேங்கடம். நீங்க மைக் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நான் நினைப்பேன் நீங்க பதில் சொல்ல தயார்ன்ட்டு. தூய்மையான யோகிகள் உயிர்கள் உயிரினங்களின் உடல்களை உருவாக்கும் பௌதீக பூதங்கள் மற்றும் அப்பூதங்களின் ஆதிபத்தியம் தேவர்கள் என்னும் மூவகை வடிவமாக உம்மை உணர்வதன் மூலம் முழுமுதற் கடவுளாகிய உம்மை வழிபடுகின்றனர். யோகிகள்னா என்ன, யாருக்குன்னா தெரியுமா? மாதாஜி எத்தனாவது? நான் வரலாதனால தெரியல மாதாஜி, எத்தனாவது? 40வது அத்தியாயம் 4வது இருக்கு. 40வது அத்தியாயம். மாதாஜி பதில் சொன்ன கீதா திருவேங்கடம் மாதாஜி. யோகிகள்னா யாரு? யோகிகள்னா யாரு? யோகிகள்னா வந்து பரமபுருஷ பகவானுக்கு இது பண்ணி அவங்க வந்து தவத்துல இருக்கிறவங்க தானே மாதாஜி? அஷ்டாங்க யோக முறையை கடைபிடித்து பகவானை அடைய முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் யோகிகள். தவம் செய்பவர்கள். கரெக்ட் தான், தவம் செய்வாங்க. ஆனா அஷ்டாங்க யோகம்ன்ற ஒரு முறையை கடைபிடித்து மனதில் பகவானை, பரமாத்மா, அந்தர்யாமி பரமாத்மாவை வழிபடுபவர்கள். அவங்க வந்து உயிர். அப்ப முனிவர்கள் மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. முனிவர்கள் யோகிகள் மாதிரி தான். முனிவர்கள்ல பல வகை இருக்கு மாதாஜி. சரிங்க மாதாஜி. யோகிகள்ல கூட பல பக்தி பண்ணோம்னா பக்தி யோகி, கர்மம் பண்ணோம்னா கர்ம யோகி. முனிவர்கள் அப்படின்னா துறந்தவர்கள்னு அர்த்தம். சரிங்க. முனிவர்கள் அப்படின்ற அர்த்தம் பாத்தீங்கன்னா முனிவர்கள் யோகிகள் சற்றேறக்குறைய ஒரே மாதிரி பதில் தான். சரிங்க. இப்ப பிரம்மத்தை உணர்பவர்கள் யாருங்க மாதாஜி? பிரம்மத்தை உணர்பவர்கள் ஞானிகள். அது எல்லாமே உணர முடியும். பக்தர்கள் கூட பிரம்மத்தை உணர்ந்துதான் முதல் படி. சரிங்க மாதாஜி. பிரம்மம் அப்படின்றது என்னது? பிரம்மம்னா என்ன? பிரம்மத்தை உணர்தல்னு கேள்வி கேட்டுட்டீங்க. பிரம்மம்னா என்னது? 3 நிலைகள் சொன்னாங்க மாதாஜி. பரபிரம்மம், பரமாத்மா, பகவான் சொல்லி. அப்ப ஃபர்ஸ்ட் நிலைதான் பிரம்மத்தை உணர்தல்னு சொல்லி சொன்னாங்க. என்னன்னு கேக்குறேன். பிரம்மம்னு சொல்லிட்டீங்கல்ல, அது என்னது? அது பிரம்மம்னா நம்ம சாதாரணமா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும். பிரம்மம் அப்படின்னு தெரியுது உங்களுக்கு, ஆனா பிரம்மம்னா என்ன? எல்லா படைப்புக்கு ஒருவர் அப்படின்னு ஸ்பெகுலேட் பண்ணக்கூடாது. பிரம்மம்னா தெரியுமா தெரியாதா? தெரியாது. இருங்க, வசந்தி மாதாஜி சொல்லுங்க. நான் இல்லை என்று உணர்வதுதான் பிரம்மம். பகவானுடைய தேகத்திலிருந்து வார ஒளி முதல் படி அதுதானே? ஆமா, அதான் நான் இந்த தேகம் இல்லைன்னு உணர்றது. அகம் பிரம்மாஸ்மி நீங்க சொல்றது. ஆமா. ஆனா பரபிரம்மம்னு அவங்க சொல்றாங்க. பரபிரம்மத்தை பத்தி கேள்வி நடக்குது. அடுத்த நிலை சொல்றாங்க இல்லையா? முதல் நிலை இது. அடுத்த நிலை வந்து அவரை இருக்கிற பரமாத்மாவை உணர்றது. இல்ல பிரம்மன் உணர்தல் முதல் படி. பிரம்மம் அப்படின்னா என்னன்னு இப்ப ராஜலட்சுமி மாதாஜி நமக்கெல்லாம் சொன்னாங்க. கிருஷ்ணர்கிட்ட இருந்து வர ஒளி அப்படின்னா பகவான் வந்து ஒளிர்பவர். பகவானுடைய சக்தி. இப்ப சூரியன் இருக்கிறாரா? இதுதான் நல்ல உதாரணம். சூரியன் இருக்கிறார். யாருடைய இதுவும் சத்தம் போடுது, நான் மியூட் பண்றேங்க. யாருடைய சூரியனை எடுத்துக்கிட்டா, சூரியன் வந்து சூரியன் கிரகத்துல இருக்கு. சூரியன் ஒரு கிரகம். அந்த கிரகத்துல சூரிய பகவான், சூரிய நாராயணர் இருக்கிறார். ஆனா அவருடைய ஒளி பாருங்க உலகமெங்கும் பரவி இருக்கு. அது போல கோலோக விருந்தாவனத்துல கிருஷ்ணர் சுயமாக இருக்கிறார். அவர் இந்த உலகம் எங்கும் சக்தியாக, பிரம்மனாக. இது மாயவாதிகள் மற்றவங்க எல்லாம் வந்து பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க, பிரபஞ்ச சக்தின்னு சொல்றாங்க. இதுதான் பிரம்மன். பிரம்மன் எங்கும் பரவி இருக்கும் நிலை. பகவானுடைய எங்கும் பரவி இருக்கும் நிலை தான் பிரம்மன். கடவுள் எங்கும் இருக்கிறார்னு சொல்றோம்ல, அவருடைய சக்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கு. இங்க இல்லை
அப்படின்னு சொல்லவே முடியாது. அதான் பிரம்மன், பரபிரம்மன். நாம எப்படி பிரம்மன் அப்படின்னா நாம வந்து அதுல ஒரு துளி. நம்ம ஆத்மா இல்ல, அது ஒரு துளி. சரியா? அப்ப சரிங்க அடுத்த நிலை பரமாத்மா. பரமாத்மா அப்படின்னும் போது பகவான் வந்து ஒரு கட்ட விரல் சைஸ்ல அளவுல சரிங்க எல்லா ஜீவராசிகள் இதயத்திலயும் இருக்கிறார். சரிங்க எல்லா ஜீவராசிகளுடைய இதயத்திலும் நான்கு கரங்கள் கொண்ட விஷ்ணு ரூபம் அது. சரிங்க சில யோகிகள் வந்து கடவுளுக்கு உருவம் இல்லை, பிரம்மனை மட்டும் யோசிக்கிறாங்க. சில யோகிகள் பரமாத்மா உள்ள இருக்கிறாருன்னு அதை தியானம் பண்றாங்க. ஆனா அந்த பரமாத்மா கிருஷ்ணர்னு தெரியாது. பரமாத்மா சரி ஜென்ரலா தியானம் பண்றாங்க. ஆனா அந்த பரமாத்மா கிருஷ்ணர் தான், விஷ்ணு தான் அப்படின்னு சொல்லி தியானம் பண்றவங்க பக்தி யோகிகளாகும். அப்படிதான் கர்தம முனிவர்லாம் தியானம் பண்ணது. அதுக்கு அடுத்த நிலை உண்மையான நிலை, அதுதான் வந்து பரிபூர்ணமான நிலை. அதுல வந்து முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் அப்படின்னு வர்றதுதான் இறுதி நிலை. 3 நிலைகள் இது. அந்த கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்ன்றதை உணரும் போதுதான் நம்ம வந்து மீண்டும் இந்த உலகத்துக்கு வரமாட்டோம், மீண்டும் சரி இங்க விழமாட்டோம். மற்ற சரிங்க நிலைகள்லாம் வந்து நிறைய மற்ற ஆன்மீகவாதிகள் கூட வராங்க. பரமாத்மா வரைக்கும் மற்ற ஆன்மீகவாதிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. மாயாவாதிகள், பிரம்மவாதிகள், எத்தனையோ வாதிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கூட வராங்க. ஆனா உண்மையான நிலை வந்து கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக அறிந்து வழிபடுதல். அந்த அந்த நிலை அவரிடம் போறது, அதான் உண்மை. புரியுதாப்பா? பிரம்மன் பிரம்மங்கிறது பகவானின் சக்தி எங்கும் நிறைந்திருத்தல் மாதாஜி மீனிங். அதான் அப்ப அதேதான். பிரம்ம ஜோதி அப்படிங்கிறதுங்க மாதாஜி. அது அருட்பெரும் ஜோதி. பிரம்ம அது இல்ல மாதாஜி, பிரம்ம ஜோதி இருக்கு, அருட்பெருஞ்சோதியும் இருக்கு, பிரம்ம ஜோதியும் இருக்கு. பிரம்ம ஜோதி என்பது சரிங்க இந்த பௌதிக உலகம், இந்த பௌதிக உலகத்திலும் பிரம்மன் பரவிதான் இருக்கிறாரு. ஆனா அந்த சரிங்க பிரம்ம ஜோதி என்பது நிறைய இன்டென்ஸா இருக்கிறது, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறது. வந்து இந்த உலகத்தை விட்டு நம்ம வெளியே போறோம். பௌதிக உலகம் இருக்கா, இந்த ஆமாங்க மாதாஜி. பௌதிக உலகத்தையும் ஆன்மீக உலகத்தை சுத்தியும் சரிங்க பௌதிக உலகத்துக்கு ஒரு பார்டர் மாதிரியும் இருக்கும், சரிங்க பௌதிக மாதாஜி. உலகத்தையும் சுத்தி இருக்கும். அந்த மாதிரி கூட சரிங்க வச்சுப்பாங்க. சரிங்க ஆன்மீக உலகம் இருக்கும். அந்த ஆன்மீக உலகத்துக்குள்ள என்ட்ரி ஆகணும்னா அந்த பிரம்ம ஜோதியை கிழிச்சிட்டு தான் உள்ள போகணும். நீங்க அது ஒரு நுழைவு வாயிலா இருக்குமாங்க மாதாஜி. சுத்தி இருக்கு, நுழைவில் வாயில்னு சொல்ல முடியாது. நீங்க பக்தரா இருந்தா உள்ள நேரா டைரக்டா கூட்டின்னு போயிடுவாங்க. பக்தர் இல்ல, இந்த மாதிரி மாயாவாதி, பிரம்மவாதி, பிரம்மன்ல கலக்கணும்னா அங்க வரைக்கும் போயிடுவீங்க. சரிங்க அதுவும் ஒரு மாதாஜி. வகையில முக்தி தான். ஆனா அங்க சரிங்க போய் செயல்பாடுகள் இல்லை. ஜீவன்னா செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஜீவன்னா என்ன சரி பண்ணணும்? செயல்படணும். செயல்படு. செயல்பாடு கிடையாது. பிரம்ம ஜோதியில போய் அப்படியே அப்படியே மயங்கி இருக்க வேண்டியதுதான். அப்ப அங்க செயல்பாடு இல்லைன்னொன்னு ஜீவனுக்கு வந்து அது அப்படியே ஒரு கட்டி போட்ட மாதிரி இருக்கும். அதனால ம். பல 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 யுகங்களோ, அது எவ்வளோ நாட்கள் அங்க இருந்துட்டு திரும்பி கீழே வருவாங்க. ஓ சரிங்க மாதாஜி. அதுவும் அந்த சொர்க்க பிராப்தி மாதிரி தான். ஒரு விதமான விடுதலை தான். பௌதிக சரி துன்பத்துல இருந்து விடுதலை கண்டிப்பா கிடைக்கும். ஆனால் அவர்கள் மீண்டும் வர வேண்டி இருக்கும். ஏன்னா ஓ அவங்களுடைய இலக்கை அவர்கள் அடையவில்லை, பாதியிலே ம். நின்னுட்டாங்க. அதான் சரி பிரம்ம சரி ஜோதி. சரியா? சரிங்க. ரொம்ப நன்றிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அடுத்து 5வது கேள்வி. அக்ரூரர் குறிப்பிடும் 3 வகையான வழிபாடுகள் யாவை? அக்ரூரர் மூன்று நான் வகையான. சொல்ல மாதாஜி. நீங்க சொல்லிட்டீங்க, பதில் சொல்லிட்டீங்க. நான் சொல்ல மாதாஜி. நீங்க சொல்லியா? சரி சொல்லுங்க. அக்ரூர் இப்போது சாங்கியம், யோகம் மற்றும் 3 வேதங்களை பின்பற்றுபவர்கள் எவ்வாறு பல்வேறு வழிகளில் பரமபுருஷ பகவானை வழிபடுவது என்று விவரிக்கின்றார். வேதங்களில் பல இடங்களில் அவ்வளவுதான் பதில் முடிஞ்சு போச்சு. சாங்கிய யோகம் 3 வேதங்களை பின்பற்றும். திரிவேத்தின்னு சொல்லுவாங்க. வட இந்தியால எல்லாம் சில பிராமணர்களை திரிவேத்தின்னு சொல்லுவாங்க, சில பிராமணர்களை சத்துருவேத்தின்னு சொல்லுவாங்க. திரிவேத்தினா 3 வேதங்களை கற்றவர்கள், சத்துருவேதினா 4 வேதங்களை கற்றவர்கள். அப்ப அந்த 3 வேதங்களை பின்பற்றும் வழிபாடுகள் இதெல்லாம் இருக்கு உலகத்துல. சாங்கிய யோகம் நம்ம ஏற்கனவே 3வது காண்டத்துல கபில முனிவர் தேவஹூதி தன்னுடைய தாயாகிய தேவஹூதிக்கு போதிச்ச அந்த சாங்கிய யோகத்தை நம்ம படிச்சுட்டோம். சாங்கிய யோகம் என்பது இந்த உலகத்தின் 24 மூலக்கூறுகளை அறிந்து ஆராய்ந்து அதன் பிறகு இதனுடைய இலக்கு கிருஷ்ணர் தான் அறியறது. அதான் சாங்கியம். மாயாவாத சாங்கியம் ஒண்ணு இருக்கு. அதுல வந்து பகவானே கிடையாது.
இது கபில முனிவர் சொன்ன சாங்கியம் இருக்கு. சரியா? அது தத்துவம் தான். வெறும் தத்துவங்களை கொண்டு முதல்ல அறியறது, பௌதிக உலகத்தை அறிந்து கொண்டு அதன் பிறகு பகவானை அறிவது. அதான் சாங்கிய யோகம். அனலிட்டிக்கல் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. அனலிட்டிக்கல் ஸ்டடினா ஆராய்ந்து அறிதல். இந்த பௌதிக உலகம் எப்படிப்பட்டது, இந்த 24 மூலக்கூறுகள், அது இது அந்த மாதிரி படிச்சுட்டு அதை அறிந்து, ஞானம் தான் அது. அதை அறிந்து அந்த ஞானத்தினுடைய இலக்கு கிருஷ்ணர் தானே. அந்த முடிவுக்கு வருதல், இதை அறிந்த பிறகு அந்த முடிவுக்கு வருதல், அதான் சாங்கிய யோகம். 6வது கேள்வி, கர்ம காண்டம் பற்றி சிறு குறிப்பு வரைக. இது நல்ல அழகா படிச்சு, கர்ம காண்டம் பகவத்கீதை என்னுடைய வகுப்பு அட்டன் பண்ணவங்களுக்கு எல்லாம் அழகா சொல்லி இருக்கிறேன். இப்ப அதுல ஒருத்தர் தான் பிடிக்க போறேன் நான். சொல்லுங்க பிரேமபூர்ண பரமேஸ்வரி மாதாஜி, கர்ம காண்டம் பற்றி சிறு குறிப்பு வரைக. இது நீங்க புக்கே பார்க்காம அப்படியே சொல்லணும். சொல்லுங்க. கர்ம கர்ம காண்டம்னா காண்டம்னா என்ன? பலன் கர்ம காண்டம்னா மாதாஜி பலன் தரும் சமய சடங்குகள் வேத முறைகள் படி வாழ்றது தான் கர்ம காண்டம். ம். இது வேத முறைகள் படி, அதுல வேதங்களை சொல்லப்பட்டபடி செஞ்சாலும் அது மறைமுகமாக பகவானை வணங்குதல் தான் அப்படின்றது தான். வெரி குட். பெரும்பாலும் இந்த சமய சடங்குகள்லாம் தேவர்கள் வழிபாடு தான் பரிந்துரைக்கப்படுகிறது. இது வேதத்தின்படி அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறை தான். கர்ம காண்டம் என்பது வேத முறைகள் தான். வேதத்துல சொல்லப்பட்டது. வேதத்துல சொல்லப்படாத செஞ்சீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே கணக்கிலே வராது. வேதத்தில் சொல்லப்படாத விஷயங்களை யாராவது செய்யறாங்கன்னா அது என்ன ஆகுமே எனக்கு தெரியாது. கர்ம காண்டம்னு ஒரு பகுதி இருக்கு வேதங்கள்ல. அதன்படி நாம் நடந்தோம்னா பிரம்மாவா கூட நம்ம ஆயிடலாம். ஒரு ஜீவராசி கர்ம காண்ட விதிகளை கடுமையாக கடைபிடித்து அதன் பிரகாரம் பூஜை புனஸ்காரங்கள் சமய சடங்குகள்லாம் செஞ்சா பிரம்மதேவனா கூட மாறிடலாம். அது தேவர்களை வழிபடுவதுதான். ஆனால் கிருஷ்ணரை மறைமுகமாக வழிபடும் முறை. சரியா? அடுத்து 7வது கேள்வி, சம்ஸ்கிருதாத்மனக என்ற ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் சொல்றேன். ஆ. சம்ஸ்கிருத் ஆத்மன என்றும் சொல் இங்கே இச்சொல் இதற்கு முன் வழிபடுபவர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றனர். புத்தி முற்றிலும் தூய்மை பெறவில்லை என்றும் அதனால் அவர்கள் பகவானை மறைமுகமாக வழிபடுகின்றனர் என்றும் சுட்டி காட்டுகிறது. எனினும் தூய்மை பெற்றவர்கள் பகவானை முழுவதற் கடவுளாகவோ அல்லது அவரது அம்சங்களாகவோ இங்கே குறிப்பிடும் வாசுதேவர், சங்கர்ஷண, பிரத்யும்னர், அனிருத்த போன்ற வடிவங்களாக நேரடியாக வழிபடுகின்றனர். இல்ல, சம்ஸ்கிருத ஆத்மனாக அப்படின்றவங்க புத்தி தூய்மை பெறாததுனால, அவங்களுக்கு புத்தி தூய்மை பெறாததுனால, தூய்மை இருந்தாதான் பகவானை, புத்தி யாருக்கு தூய்மையா இருக்குதோ அவங்க கிருஷ்ணரை வழிபடுவார்கள். தூய்மை இல்லை, அந்த புத்தியில தூய்மை இல்லை என்னும் போது பகவானை மறைமுகமாக வழிபடுவார்கள் அப்படின்ற கருத்தை இந்த வார்த்தை சொல்லுது. நன்றி. 8வது கேள்வி, துவாம் ஏவ என்ற சொல்லின் முக்கியத்துவம் யாது? துவாம் ஏவ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அனிமா மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உம்மை கூட என்னும் பொருளுடைய துவாம் ஏவ என்னும் சொற்றொடர் சிவபெருமானை வழிபடும் மார்க்கம் மறைமுகமானது ஆதலினால் தாழ்ந்தது என்று குறிப்பிடப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணா. சரியா சொன்னீங்க. ஏன்னா சிவபெருமானை வழிபடுறது கூட சிவபெருமானை ஒரு வைஷ்ணவராக வழிபட்டால் அது சிறந்த வழிபாடு. அவர் ஒரு பக்தர், அவர் ஒரு ஆச்சாரியன், அவர் மூலமாக நாம் கிருஷ்ணரை அடையலாம்னு வழிபட்டோம்னா அது வேற. ஆனா அவரை ஒரு தேவனாக வழிபட்டாங்க அப்படின்னும் போது அது மறைமுகமான வழிபாடு. 9வது கேள்வி, தேவ வழிபாட்டின் குறைகளை பற்றி கூறுக. தேவ வழிபாட்டின் குறைபாடுகள். நவமணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிற தேவர்களின் பக்தர்கள் அத்தேவர்களை சிரத்தையுடன் வழிபடுகின்ற போதிலும், ஓ குந்தியின் மகனே, அவர்கள் உண்மையில் என்னையே வழிபடுகின்றனர். ஆயினும் அவர்கள் தவறே செய்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. என்னுடைய மாதாஜி தடைப்பட்டு விட்டது. நவமணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உங்களுடைய போனா. தேவர்களின் பக்தர்கள் தேவர்கள் சிந்தனைகள் வழிகின்ற போதிலும் அவர்கள் உண்மையில் கிருஷ்ணரே வழிபடுகின்றனர். ஆயினும் அவர்கள் தவறே செய்கின்றனர். அனைத்து யாகங்களின் தலைவரும் அனுபவப்படாமலும் கிருஷ்ணர் ஒருவரே. அதனால் அவரது உண்மையை இயற்கையை அறியாதார் இழிவடைகின்றனர். தேவர்களை வழிபடுவோர் தேவர்களிடையே பிறப்பர். நல்லா சொன்னீங்க. எல்லா கருத்துக்களையும் சொல்லிட்டீங்க.
அவிதி பூர்வகம் தேவர்களை வழிபடுறது தவறு கிடையாது. ஆனால் அது வந்து அஹ், மறைமுகமான வழிபாடு, தவறான வழிபாடு. நேரடியாக வழிபடாமல் சுத்தி வளைச்சு வழிபடுறது. அடுத்து அவரை அறியாமல், பகவானை அறியாமல் குழம்பியும் போயிடுறாங்க. மற்ற மதத்தார்கள்லாம் பாத்தீங்கன்னா, இந்த இந்து மதத்துல பாத்தீங்கன்னா 30 லைன்ல நிக்கிறாங்க கடவுள் அப்படிலாம் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஆனால் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு ஆளுநர் வேணும் தானே. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு ஆளுநர், தகுதி வாய்ந்த ஆளுநர்கள் வேணும். அவர்கள் வந்து கடவுள் என்பவர் ஒருத்தர் தான். ஆனால் இவர்கள்லாம் சிறு தேவர்கள் சிறு தெய்வங்கள். அதனால இவர்களை வணங்கினால் அவர்களை அடைவார்கள். அதுக்கப்புறம் அவர்களுக்கும் அந்த பக்தர்களுக்கும் தொடர்பு சரியா இருந்தா அவங்க பகவானிடம் கொண்டு செல்வார்கள். இப்போ ஒரு தேவியை ஒருவர் வணங்குகிறார்னு வச்சுக்கோங்க, தேவி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா அவங்க தேவியை சென்று அடைவார்கள். அதுக்கப்புறம் தேவி அவர்களுக்கு அறிவுறுத்தி கொண்டு போவாங்க. அந்த தேவியிடம் கூட இவங்களுக்கு உண்மையான பக்தி இல்லைன்னா திரும்ப அவங்க வந்து பௌதிக உலகத்துக்கு வரணும். தேவி உபாசகராக இருந்தும் உண்மையை அறிய வேண்டும்ன்ற உண்மையான தேடல் இருந்ததுன்னா தேவி வழிகாட்டிடுவா, இப்பவே வழிகாட்டிடுவா. எந்த தேவி தேவர்களை வழிபட்டாலும் தேடல் உண்மை அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். அப்படின்னும் போது அவங்க குருவாக செயல்படுவார்கள். இதையும் பார்த்துக்குங்க. எந்த ஒரு தேவி தேவரை உண்மையாக வழிபடும் நபர்களை அந்த தேவி தேவர்கள் குருவாக செயல்பட்டு அவர்களுக்கு வழிகாட்டுவார்கள். இப்ப தேவர்கள் சுதந்திரமானவர்கள் கிடையாது. தேவர்கள் கொடுக்கும் பலன்கள் வந்து தற்காலிகமானது, நிரந்தரமானது கிடையாது. யாரும் வந்து கிருஷ்ண பிரேமையையும் முக்தியையும் தர முடியாது. எவ்வளவு சக்தி வாய்ந்த தேவன், மகாதேவன், பரமேஸ்வரன்னு சொல்லக்கூடிய சிவபெருமானால கூட முக்தியை தர முடியாது. முக்திக்கு வழிகாட்ட முடியும், ஆனால் முக்தியை தர முடியாது. கிருஷ்ண பிரேமைக்கு வழிகாட்ட முடியும். பகவானை வணங்கினால் ஒழிய, கிருஷ்ணரை வணங்கினால் ஒழிய இதெல்லாம் அடைய முடியாது. இது வந்து இந்த வித்தியாசத்தை பக்தர்கள் உணர வேண்டும். தேவர்கள் வழிபாட்டினுடைய பலன்கள் இது. அடுத்து 10வது கேள்வி, ஜட உலகில் அனைத்து ஆத்மாக்களையும் எது சிக்க வைக்கிறது? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா நான் மாதாஜி. இல்ல, மகேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணாங்க மாதா. சொல்லுங்க. பகவானின் ஜட இயற்கையின் முக்குணங்களான சத்துவம், ரஜோ, தமோ குணங்கள் அசையாத உயிர்களிலிருந்து பிரம்மதேவன் வரையிலான அனைத்து ஆத்மாக்களையும் சிக்க வைக்கின்றது. ஹரே கிருஷ்ணாங்க மாதா. நீங்க பகவத்கீதை படிச்சீங்களா? குணங்கள்னா என்னன்னு தெரியுமா? கொஞ்சம் தெரியுங்க மாதாஜி. கொஞ்சம் தெரியுங்க மாதாஜி. வேற யாராவது குணங்களை பத்தி விளக்குறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையில சொல்லணும். குணங்கள்னா என்ன? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம். அதான், அதுன்னா என்ன? அத சத்துவகுணம்னா எப்பவுமே நம்ம கடவுளை வழிபட்டு அந்த ஒரு அதிகமான பொய் பேசாம அந்த எப்பவுமே இதுல தியானத்துல இருக்கிறது, இல்ல கடவுள் பக்தியோட இருக்கிறது, அது வந்து சாத்வீக குணம். அந்த ரஜோ குணம்ங்கிறது வந்து கோபதாவம், இந்த மாதிரி வீரம், அந்த இந்த அந்த அர்ஜுனன் இருக்காரு அந்த மாதிரி உள்ள அந்த அது பேர் என்னது, சத்ரியா வந்து தமோ குணத்துல எப்பவுமே இருப்பா. வாழ்க்கை அது ரஜோ குணத்துல இருப்பா. தமோ குணத்துல இருக்கிற வந்து கீழே விவசாயம் பண்றவா, கொஞ்சம் கீழ் நிலைமையான இருக்கிறவா, அவளுக்காக ஏற்பட்டது தமோ குணம். அவ வந்து தமோ குணம் கிடையாது மாதாஜி, விவசாயம் சத்துவகுணம் தான். அப்புறம் என்னது அது? அதாவது தமோ குணம் என்பது அறியாமை குணம். அறியாமை, அஜ்ஞானம் மாதாஜி. அதான் மாத்தி சொல்லிட்டேன். இல்ல, கொஞ்சம் குழப்பிட்டீங்க. அது நான் உங்களுக்கு இன்னொரு நாள் உங்களுக்கு விளக்குறேன். சத்வம், ரஜஸ், தமஸ் அப்படின்னு 3 வகையான குணங்கள் இந்த உலகத்தை ஆட்டி வைக்குது. ஒரே மனிதனே எப்பொழுதும் சத்துவ குணத்திலேயோ எப்பொழுதும் ரஜோகுணத்திலேயோ எப்போதும் தமோ குணத்திலே இருக்கிறது இல்ல. ஒவ்வொரு ஆசிரமமும் ஒவ்வொரு வர்ணமும் கொஞ்சம் குணங்கள், அதான் மாதாஜி சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு வர்ணத்துக்குரிய அந்த விவசாயம் என்பது தமோகுணம் கிடையாது மாதாஜி. விவசாயம் என்பது சத்துவகுணம் ரஜோகுணம் கலந்து கூட வச்சுக்கலாம். விவசாயம் என்பது கடவுளுடைய தொழில் இல்ல. அதுல வந்து ரஜோகுண தொழில்கள்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த லாரி ஓட்டுறது, அது ஓட்டுறது, இது ஓட்டுறது, அதெல்லாம் ரஜோகுணம்.
தமோ குணம் என்பது அறியாமை. நிறைய அறியாமையில் இருக்கிறது. கண்மூடித்தனமாக முட்டாளாக இருப்பது. இந்த 3 குணங்களும் கலந்துதான் ஒவ்வொரு மனிதனும் செயல்படுகிறான், ஒவ்வொரு விலங்குகளும் செயல்படுகிறது. இந்த உலகமே அப்படி இருக்கு. சத்துவகுண நேரம் இருக்கு, ரஜோகுண நேரம் இருக்கு, தமோகுண நேரம் இருக்கு. இப்ப தூங்குற நேரம்லாம் தமோகுண நேரம். காலையில எழுந்திருந்த உடனே நல்ல சத்துவ குணமா இருக்கு இல்லையா? அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்னா சத்துவகுண நேரம். இந்த குணங்கள் உலகத்தை ஆட்டுவிக்கிறது. குணங்கள் என்பது ஒரு விதமான சக்தி. அந்த சக்தி ஒன்னும் நெகட்டிவ் சக்தி இருக்கு, பாசிட்டிவ் சக்தி இருக்கு, இடைப்பட்ட சக்தி இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தர் மேல செயல்படுறது. அதாவது நீங்க மேல ஒரு படத்துல போட்டிருப்பாங்க, நம்ம எல்லாம் ஆட்டுவிக்கப்படுகிறோம். சத்துவ குணத்தினால ஆட்டுவிக்கப்படுகிறோம், ரஜோ குணத்தினால ஆட்டுவிக்கப்படுகிறோம். இந்த பொம்மலாட்டத்துல கயிறு இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி கயிறு எல்லா உலகம் முழுக்கவே கயிறு போட்டாங்க. நம்ம எல்லாம் அப்படி கை தூக்கணும். பொம்மலாட்டத்துல அப்படி கையை தூக்குறதுக்கு ஒரு கயிறு எடுத்தா இந்த கையை தூக்கும், இந்த கயிறு எடுத்தா இந்த கை தூக்கும். அந்த மாதிரி நம்ம செயல்பாடுகள், நல்ல செயல்கள், தீவிர செயல்கள், அறியாமை செயல்கள் அப்படின்னு 3 செயல்பாடுகள்ல நம்ம போட்டு நம்மை ஆட்டுவிக்கப்படுகிறோம். அது ஜட இயற்கையினுடைய குணங்கள் அப்படின்னு சொல்லப்படுறதுதான் இது. இது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா யார் மேலும் நம்மளுக்கு கோபம் வராது. ஏன்னா எல்லாருமே இந்த ஜட இயற்கை குணங்களால ஆட்டுவிக்கப்படுறாங்க. அதனால அவங்க ஆட்டுவிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு அவர்கள் மேல 3 குணங்களால ஆட்டுவிக்கப்படுகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி அவ அப்படி பண்றான்னு நம்மளுக்கு தோணும். அதுல இருந்தோம் இந்த சப்ஜெக்ட மட்டும் நல்லா படிச்சுட்டோம்னா, பகவத்கீதையில நான் இதெல்லாம் படிச்சுட்டேன். தயவுசெய்து நீங்க போயிட்டு பகவத்கீதை லெக்சர்ஸ் இருக்கு, அதுல படிச்சீங்கன்னா இது ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு பாடம் இது. இத நம்ம படிச்சிட்டோம்னா எப்படி மனிதர்கள் செயல்படுறாங்கன்றது நமக்கு தெரியும். எப்படி மனிதர்கள் செயல்படுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். 16வது அத்தியாயமா? அதனால இந்த உலகை நன்கு புரிந்து கொண்டு இங்கு நம்ம வாழ்றோம்ல, நாம கூட அப்படிதான் இந்த முக்குணங்களால் தான் ஆட்டுவிக்கப்படுகிறோம். அதனால முக்குணங்களுக்கு மேற்பட்டு செயல்படணும்னா கிருஷ்ண உணர்வுக்கு வரணும். கிருஷ்ண உணர்வுல கூட 3 குணங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. கிருஷ்ண உணர்வை எடுத்துட்டாங்க, ஆனா குணங்களுக்கு மேற்பட்டு செயல்படவில்லை. குணங்களுக்கு மேற்பட்டு நம்ம செயல்படணும்னா அது சத்துவ சுத்தம் அப்படின்னு சொல்றோம். முழுமையான, உண்மையான, சுத்தமான கிருஷ்ண உணர்வு அப்படின்னு சுத்த சத்துவம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண உணர்வுக்கு வரும்போது இந்த முக்குணங்களை கடந்து விடுகிறோம். ஏன்னா முக்குணங்களும் நம்ம இங்க கட்டுப்படுத்தும். நீங்க நல்ல காரியங்கள் நல்லவர்களாக இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டா அது இங்கு கிருஷ்ண உணர்வில்லாத நல்ல காரியம் உபயோகம் கிடையாது. நாம செய்யக்கூடிய புண்ணிய காரியங்களுக்காக மீண்டும் நாம் திரும்பி வர வேண்டி இருக்கும். ஏன்னா அனுபவிக்கணும். அதை இங்க புண்ணியம் செஞ்சுட்டோம்னா அந்த புண்ணியத்துக்கு நம்ம அனுபவிக்கணும், அதனால திரும்பி வரணும். பாவம் செஞ்சோம்னா அந்த பாவத்தை அனுபவிக்கணும், அதனால திரும்பி வரணும். பாவ புண்ணியங்களுக்கு மேற்பட்டு சுத்த தத்துவத்திற்கு நாம் செல்ல வேண்டும். சரியா? அடுத்து 11வது கேள்வி, எது நன்றி எது தேவர்களாகவும் மனிதர்களாகவும் விலங்குகளாகவும் உருவெடுத்திருக்கின்றது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சாந்தாமணி மாதாஜி. அறியாமையின் வலிமையால் உருவான பகவானுடைய உலகியற் குணங்களின் பிரவாகமானது தேவர்களாகவும் மனிதர்களாகவும் விலங்குகளாகவும் உருவெடுத்திருக்கின்றன. இந்த பிறவியில நம்ம எந்த குணத்துல போறோமோ, எந்த குணத்துல நிறைய இருந்தோமோ, அடுத்த பிறவி அதுக்கேத்த மாதிரி மாறிடும். அந்த கணக்கெல்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க, நமக்கு கூட தெரியாது. நாம் எப்படி இருக்கிறோம் நமக்கே தெரியாது. நம்ம எந்த குணத்துல இருக்கிறோம்னு நம்மளுடைய ஆன்மீக குரு தான் சொல்லணும். ஏன்னா அவர்கள் தான் நம்மை நன்கு அறிந்தவர்கள். நம்மை விட மூத்தவர்கள் நம்மை நன்கு அறிந்திருப்பார்கள். இல்லைன்னா நமக்கே தெரியாது நம்ம எந்த குணத்திலேயே இருக்கிறோம்ட்டு. அதற்கு ஏற்றவாறு அடுத்த பிறவிகள் அமைகின்றது. 12வது கேள்வி, அக்ரூரர் பகவானின் எந்த ரூபத்தை வர்ணிக்கிறார்? மகேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பகவானின் ஜட சக்தியான விஸ்வரூபத்தை பற்றி அவர் விவரிக்கிறாருங்க மாதாஜி. இது ஆன்மீக உருவம் அல்ல மாதாஜி. ஆன்மீக உருவம் கிடையாது, விஸ்வரூபம். நன்றி. 13வது கேள்வி, எது பகவானின் அடிவயிறு, எது பகவானின் எலும்புகளும் நகங்களும் ஆகும்? துளசி மகாராணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பகவான் அடிவயிறு தேவலோகம், எலும்பு நகங்கள் இரவும் பகலும் வருது மாதாஜி. கடல்கள். பகவானின் அடிவயிறு கடல்கள், பகவானுடைய நகங்களும் எலும்புகளும் மலைகள். நன்றி. அடுத்து 14வது கேள்வி, உலகங்கள் முழுமுதற் கடவுளுக்குள் எவ்வாறு பயணிக்கின்றன?
ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மணிமேகலை மாதாஜி. எல்லா உலகங்களும் அவற்றின் ஆதிபத்திய தேவர்களோடும் மக்கள் கூட்டங்களோடும் அழிவற்ற முழுமுதற் கடவுளான உனக்குள்ளேயே படைக்கப்படுகின்றன. இவ்வுலகங்கள் நீர்வாழ் உயிர்கள் கடலில் ஈடுபடு போன்றும் அல்லது நிரந்தர பழத்தினில் சிறு பூச்சிகள் ஈடுபடு போன்றும் மனம் மற்றும் புலன்களின் அடிப்படையாக விளங்கும் எனக்கு பயணம் செய்கின்றன. கடல்ல பாத்தீங்கன்னா கடல்லயோ ஆற்றுலயோ நீர்வாழ் ஜீவராசிகள் எப்படி மிதந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி கடவுளுடைய கிருஷ்ணருடைய இந்த விஸ்வரூபத்துல நாம எல்லாம் அப்படி மிதந்து கொண்டிருக்கிறோம். இல்லாட்டி ஒரு பழம் உடும்ப பழம்னு சொல்றாங்க. உடும்ப பழம்னா அத்திப்பழம் மாதிரி. அந்த அத்திப்பழத்தை நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உள்ள குட்டி குட்டி குட்டியா விதை மாதிரி புழு இருக்கும். அந்த மாதிரி இந்த ஜீவராசிகள் பகவானுக்குள்ள இருக்கிறாங்க, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறாங்க, இந்த உலகத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நமது துக்கங்கள் அறவே நீங்க வழியாது. கிருஷ்ணா மாதாஜி, நான் சொல்றேன் மாதாஜி. முத்துலட்சுமி மாதாஜி சொல்லுங்க. உமது லீலைகளின் மகிழ்வதற்காக நீர் உம்மை இப்பௌதிக உலகில் பல்வேறு வடிவங்களாக தோற்றுவிக்கிறீர்கள். இவ் அவதாரங்கள் உமது சக்திகளை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றவர்களின் துக்கத்தினை அறவே நிற்கின்றன. பகவானுடைய அவதாரங்களின் கீர்த்திகளை பாடினோம்னா நம்ம துன்பத்துல இருந்து விடுதலை பெறுவோம். மணிமேகலை மாதாஜி, உங்களுடைய ஏதோ சத்தம் வருது. உங்களை மட்டும் அடுத்து மது கைட்டபர் என்னும் அசுரர்களை கொன்றது யார்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. விஜயகுமாரி மாதாஜி. பகவான் ஜெயகிரீவரும் மந்திரமலை மாதாஜி. ஹயக்ரீவர். ஹயக்ரீவர்னா குதிரை முகம் கொண்டவர். ஹயக்ரீவரும் மந்திரமலையினை தாங்கிய மிகப்பெரிய அமைக்கும் பகவான் கூர்மாவதாரம். மது கைட்டபரை யார் கொன்னதுன்னு பாத்தீங்கன்னா அயக்ரீவர். அந்த இதுல வந்து சுப்பிரபாதத்துல மது கைட்டபாரே அப்படின்ட்டு ஒரு வாசகம் வரும். மது அப்படி கைட்டபர் அப்படின்ற 2 அசுரர்களை கொன்றது வந்து அயக்ரீவர். 17வது கேள்வி, ஆகுபாராய என்ற சொல்லின் பொருள் யாது? ஹரே கிருஷ்ண சரஸ்வதி மாதாஜி. ஆகுபாராய என்னும் சொல்லுக்கு ஆமைகளின் அரசன் என்று பொருள். நன்றி. பிருகு குலத்தின் தலைவர் யார்? 18வது கேள்வி. பிருகு குலத்தின் தலைவர் பரசுராமர் மாதாஜி. பரசுராமர். நீங்க பதில் சொல்லிட்டு திரும்பி டக்குன்னு பதில் சொல்றீங்க, மற்றவர்களுக்கு வாய்ப்பு தரணும். 19வது கேள்வி, பகவானின் 4 வடிவங்கள் யாவை? பகவானின் 4 வடிவங்கள் யாவை? பதிலே சொல்லாதவங்கள நான் பாக்குறேன். நீங்க எல்லாம் பதில் சொல்லியாச்சு. பதில் சொல்லாதவங்க யாராவது வாங்க. சுலபமான கேள்வி இது. இது தெரியலன்னா நம்ம பாகவதம் கையே வைக்க கூடாது. மனப்பாடம் பண்ண வேண்டிய கேள்விகள் இதெல்லாம். நானே பேர் கூப்பிட போறேன். மனஜா மாதாஜி. வாசுதேவர், சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர், அனிருத்தர். இந்த 4 பேரை நீங்க மனப்பாடம் பண்ணியே ஆகணும். எல்லாருமே வாசுதேவர், சங்கர்ஷ்ணர், அனிருத்தர், பிரத்யும்னர் இதெல்லாம் சொல்லியே ஆகணும். 20வது கேள்வி, தைத்தியர்களையும் தானவர்களையும் குழப்பமுறை செய்தவர் யார்? தைத்தியர்களையும் தானவர்களையும் குழம்ப செய்தவர் யார்? சொல்லுவா மாதாஜி. நீங்க கிடையாது, நீங்க கிடையவே கிடையாது. தெரியல, ஆனா கிடையாது. ஒரே வார்த்தை தான். இல்ல நீங்க யாரும் சொல்லப்படாது. பதில் சொல்லாதவங்க யாராவது வாங்க. நான் கூப்பிட்டா இல்லன்னா பகவான் புத்தர். நீங்க சொல்லி மாதாஜி. புத்தர் தான் வந்து தைத்தியர்களையும் தானவர்களையும் குழப்பமடைய செய்தார். 21வது கேள்வி, மாமிசம் உண்ணும் மிலேச்ச மன்னர்களை அழிக்க போவது யார்? அழிக்க போவது யார்? இதெல்லாம் நீங்க புக்கே பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா போவது யாருன்னா இப்ப நாம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். போவது யாருன்னா கல்கி தான் இன்னும் வரல. கல்கி பகவான். 22வது கேள்வி, இவ்வுலகில் உயிர்கள் குழப்பமடைவதற்கும் பலநோக்கு செயல்களில் அலைக்கழிக்கப்படுவதற்கும் காரணம் யாது? இதெல்லாம் கூட படிக்க வேண்டிய தேவையே இல்லை. நிறைய பேர் 44 பேர்ல ஒரு 4 பேர் தான் பதில் சொல்றாங்க. திரும்ப
மாயா சக்தியினால் குழப்பம் அடைகின்றனர். நான் எனது என்னும் பொய்யான கருத்துக்களை கருத்துக்களால் நீங்க கொண்டிருப்பதால் நிறைய பதில் சொல்லிட்டீங்க. கீதா திருவேங்கடம். எனிவே இல்ல மாதாஜி, 2 தான் மாதாஜி. ரெண்டாவது கேள்வி. ஓகே. மாயா சக்தி நான் எனது அப்படின்ற குழப்பமான கருத்துக்கள், பொய்யான கருத்துக்கள். நன்றி. அடுத்தது 23வது கேள்வி. பகவானை அன்புக்குரிய உண்மை பொருளாக ஏன் அறிய முடியவில்லை என்று அக்குரூரர் கூறுகிறார். காரணம் என்ன? உண்மை பொருளா நான் அறிய முடியலையே அப்படின்ற காரணம் என்ன? ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் சொல்லிட்டீங்களா மாதாஜி? எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. சொல்லுங்க மகேஸ்வரி மாதாஜி. நன்றி மாதாஜி. இவ்வாறு அனித்தியமானவற்றை நித்தியமானவை என்றும், எனது உடலை எனது ஆத்மாவாகவும், துன்பத்துக்கு காரணமானவற்றை இன்பத்திற்கு காரணமானவை என்றும் நேர் எதிரிடையாக கருதி நான் உலகியல் இருமைகளில் இன்பம் காண முயற்சித்துக் கொண்டிருக்கின்றேன். இவ்வாறு அறியாமையினால் மூடப்பட்டதினால் உண்மை எனது அன்பிற்குரிய உண்மை பொருளாக நான் அறிய முடியவில்லை. அவருக்கு இல்ல, இது நமக்கு தான். அவர் அந்த மாதிரி நினைச்சுக்கிறாரு. ஆனா அவரு தான் கிருஷ்ணரோட இருக்கிறாரு. அவருக்கு இல்ல, இது நமக்கு. நன்றி. எதனாலெல்லாம் பகவானை அறிய முடியாது அப்படின்ற கருத்து இது. நல்லா சொன்னீங்க மாதாஜி. தமோ குணத்தினுடைய ஒரு வெளிப்பாடத்தன் மாதிரி நீங்க ஒரு டைம் சொன்னீங்க. உண்மையை பொய்யாவும் பொய் உண்மையாவும் எடுத்துக்கிறதுதான் தமோ குணம். தமோ குணம். ஆனா சத்துவ கூட நம்மளால கிருஷ்ணரை அறிய உதவாது. சரிங்க மாதாஜி. சத்துவ குணம் கூட இந்த உலகாய குணம் தான். நல்லவங்களா இருப்பாங்க, சத்துவ குணம் உடையவர்கள் நல்லவர்களா இருப்பாங்க. ஆனா அது கிருஷ்ணரை அடைய உதவுமான இல்ல. நன்றி. அடுத்தது, மனதை அடக்கும் வலிமை எதனால் இல்லாமல் போகிறது? இது ஒரு ஆழமான கருத்து. பதிலனோ சின்ன பதில் தான். வசந்தி மாமி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எனது புத்தி ஊனமுடையதாக இருப்பதனால் எனது மனதினை அடக்கும் வலிமையினை என்னால் எங்கும் காண முடியவில்லை. பதில் சரியா சொல்லிட்டீங்க வசந்தி. நீங்க பதில சரியா சொல்லிட்டீங்க. ஆனா அந்த புத்தி ஊனமுடையதுன்னா என்ன அர்த்தம்? புத்தி உணமுடையதுன்னா எல்லா விதமான ஆசைகளாலும் கவரப்பட்டுள்ளது மாதாஜி. அது மனசுதான். புத்தின்றது என்னது? புலன்களின் கட்டுப்பாடு இருப்பது மாதாஜி. புலன்கள் வலிய புலன்களின் கட்டுப்பாடு என்னது? புத்தினா என்னதுன்னு சொல்லுங்க. அறியாமைனால் இல்ல, புத்தி என்பது அறிவு பிரிச்சு பார்க்கிற அறிவு. பிரித்துணர்வும் அறிவு. பிரித்து உணர்வும். இப்ப நம்ம கிட்ட இந்த உடல் இருக்கா? எல்லாருக்கும் தெரியும் உடல் இருக்கு. உடல் என்பது என்ன? ஸ்தூலம், பார்க்கக்கூடியது. நம்ம பார்க்க முடியாத ஒரு உடல் நமக்கு இருக்கு. பார்க்க முடியாத உடல் 3 பொருட்களால் ஆனது. மனம், புத்தி, அகங்காரம். மனம் என்பது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நம்ம நினைக்கிறோம்ல, நிறைய எண்ணங்கள்லாம் மனசுல. ஆனால் புத்தி என்பது ஏதாவது ஒரு காரியம் செய்ய போகும்போது இது செய்யாத, தப்பு அப்படின்னு சொல்லும். ஆனால் அந்த புத்தி ஒரு திருடனுடைய புத்தியா இருந்தா, உலகமே திருடுது, நானும் திருடுவேன் அப்படின்வான். அதே புத்தி ஒரு பக்தனுடைய புத்தியாக இருந்தால், சாஸ்திரத்துல இது சொல்லுது, இதை நான் செய்யக்கூடாது. அப்ப அந்த சாஸ்திரம், இப்ப உதாரணம் புரியுதா? அந்த திருடனுடைய புத்தி ஊனமுற்றது. ஏன்னா அது திருடனை அதனுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை ஆதாரமாக வைத்து அந்த புத்தி பழுதடைந்து ஊனமடைந்து இருக்கிறது. ஆனால் புத்தி நன்றாக இருக்கிறதுன்னா அது சாஸ்திரத்தோட சேர்ந்து இருக்கணும். இல்ல குரு சாது சாஸ்திரத்தோட இணைந்து இருக்க வேண்டும். என்னுடைய குரு, நான் இந்த தவறு செஞ்சேன்னா என் குரு தண்டிப்பார், கண்டிப்பார், நான் செய்யப்படாது அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. இந்த 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 தவறு நான் செய்யக்கூடாது, ஏன்னா குரு சாது சாஸ்திரம் அங்கீகரிக்கவில்லை. அப்பனா அந்த புத்தி சரியான புத்தி. எப்ப அந்த புத்தி உலகமே தப்பு, நானும் பண்ணுவேன் அப்படின்னு அனுபவ புத்திய வச்சு இது சரிதான் அப்படின்னு நினைச்சுக்கிது பாருங்க. புத்தி என்பது எதன் அடிப்படையில் இயங்க வேண்டும்? சாஸ்திர அடிப்படையில் இயங்க வேண்டும். அப்படி இயங்கலன்னா புத்தி ஊனமுற்றது. பக்தர்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி, தூய்மையற்றவர்களால் பகவானை அடைய முடியுமா? நிர்மலா மாதாஜி. அடைய முடியாது, ஆனால் பகவான் கருணையினால அடைய முடியும். வெரி குட், வெரி குட். அடைய முடியாது, ஆனால் அடைய முடியும். எப்படின்னா கருணை இருந்ததுன்னா. அது பேர் என்னது? கிருபா சித்தி. சித்தி என்பது பகவானை அடையிறது. அப்ப அது சாதன சித்தி. நமக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறது சாதன சித்தி தான்.
அப்ப சில பேரை வந்து கிருஷ்ணர் நினைச்சவர் போனா போது கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாரு பாருங்க. அது பேர் கிருபா சித்தி. கடைசி கேள்வி, சர்வபூத க்ஷயா, பொருள் கூறுக. சர்வபூத அனைத்து உயிர்களின் உறைவிடம். அனைத்து உயிர்களின் உறைவிடம். இந்த பாடம் முடிஞ்சது. பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். அக்ரூரர் பிரார்த்தனைகள் முடிஞ்சு போச்சு. அக்ரூரரோட இதோட இப்ப நம்ம வணக்கம் சொல்லிடுறோம். இதோட பின்னாடி வருவார் அக்ரூரர். இதோட அக்ரூரருடைய வேலை முடிகிறது. அதனால இன்னும் கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல வருவார். இப்ப மதுரா போற வரைக்கும் அங்க உறவாடல் இருக்கு கிருஷ்ணரோட. அக்ரூரருடைய பிரார்த்தனைகள்ல யாருக்காவது இதெல்லாம் பிரார்த்தனை, இப்ப நம்ம படிச்சதெல்லாம் பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையில யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? மாதாஜி, குணங்கள், புத்தி, மனம் மூணுமே ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சுதான் நம்மள கஷ்டப்படுத்துதாங்க மாதாஜி. குணங்கள் வேற. குணங்கள் என்பது பகவானால ஏற்படுத்தப்பட்ட சக்தின்னு சொல்லிக்கலாம். ஜட இயற்கையினுடைய செயல்படும் முறை, நம்மை கட்டுப்படுத்தும் முறைன்னு கூட சொல்லிக்கலாம். 3 வகையா நம்மை கட்டுப்படுத்துறாங்க. இப்படி போ அப்படி போன்னு தள்ளி விடுவாங்க. இந்த பௌதிக உலகத்துல வந்த உடனே நாம் நாமாக இருப்பதில்லை. நாமாக இருக்கணும்னா கிருஷ்ண உணர்வோட இருக்கிறது தான் நாமாக இருப்பது. இந்த பௌதிக உலகத்துல வந்தவொடனே ஒரு மயக்கம் வந்துரும். புரியுதுங்களா? அந்த மயக்க நிலையில மாயா நம்மள ஆட்டி வைக்குது. சரிங்க மாதாஜி. புரியுதுங்களா? எப்போது குரு வந்து குடுமையை பிடிச்சி இழுக்கும் போது தெளிவடைகிறோம். அது வேற. நீங்க குணங்களை இங்க கொண்டாடாதீங்க. இந்த மனம், புத்தி, அகங்காரம்ன்றது நம்முடைய ஒரு பகுதின்னு சொல்லிக்கலாம். உடல், சூக்ஷ்ம உடல். 2 உடல் இருக்கு நமக்கு. இந்த ஆத்மா 2 உடல்களால மூடப்பட்டிருக்கிறது. ஒரு உடல் வந்து நம்ம பாக்குறோம், பஞ்சபூதங்களால் ஆன ஸ்தூல உடல். இன்னொன்னு சூட்சும உடல், கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியக்கூடியதை ஸ்தூலம்னு சொல்லுவோம். கண்ணுக்கு தெரியாததை சூட்சமமாக இருக்கிறதுன்னு சொல்றோம் பாருங்க. அந்த சூட்சமமானது மனம், புத்தி, அகங்காரம். நாம எல்லாம் கிருஷ்ணர் கோலோக விருந்தாவனம் போகும்போது 2மே இருக்காது. மனம், புத்தி, அகங்காரம் இருக்காது. இதெல்லாம் பௌதிகமானது. அதே போல இந்த உடலும் பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடலும் இருக்காது. அப்பதான் நாம ஆகும். நம்முடைய ஆத்மா வந்து சுயரூபம் பெறும். ஆத்மா இப்ப சுயரூபம் எல்லாம் இருக்கு, இப்ப மூடப்பட்டிருக்கிறது. இப்ப மூடப்பட்டிருக்கிறது. 2 விதமான மாயா சக்தி தான். 2 உடல்கள் கொடுக்கப்பட்டு அந்த உண்மையான சொரூபம் மூடி இருக்கு. எப்போ முழுமை அடைகிறோமோ, பக்தியில் முழுமை அடையும் போது அது வெளிப்படும். புரியுதா? பக்தி இல்லாத நிலையில மனதும் புத்தியும் ஒரு ஜீவாத்மாக்குள்ள எப்படி பங்கு பெறுதுங்க மாதாஜி? மனம், புத்தி, அகங்காரம் எப்படின்னா, மனம் வந்து புலன்கள் பின்னாடி ஓடும். மனம் வந்து புலன்கள் வந்து கண்ணு வந்து கண்டதை பார்க்கணும்னு ஆசைப்படும். கண்ணு மனம் சொல்லும். மனமும் அதுவும் சேர்ந்து ஆட்டம் போடும். புலன்களும் மனமும் சேர்ந்து ஆட்டம் போடும். மனசுலயும் ஆசை வந்தா புலன்களை பயன்படுத்திக்கும் மனம். மனசுல எனக்கு இதை சாப்பிடணும்னு தோணுதுன்னா போய் அந்த நாக்குக்கு அது சுவை கொடுக்கும். அது புத்தி சொல்றத கேட்காது. மகேஸ்வரி, இப்ப அந்த மனமும் புலன்களும் சேர்ந்து ஆட்டம் போடும். ஒண்ணு. புத்தி வந்து அதனுடைய ஆதாரம் வந்து சாஸ்திரமோ குருவோ இல்லாத பட்சத்துல அது வாழ்க்கை அனுபவங்களை ஆதரித்து, வாழ்க்கையில என்னென்னவோ அனுபவம் வரும்ல, அதை வச்சு இதெல்லாம் சரி அதெல்லாம் சரின்னு அதுக்குன்னு ஒரு தத்துவத்தை அது வளர்த்து கொண்டு புத்தி செயல்படும். அகங்காரம் என்பது நான் இந்த உடல், இந்த உடலுக்கான வேலையை செய்யணும், உடலுக்கான நான் இந்த உடல் தான் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு செயல்படுவது. இந்த 3மே நம்ம கிட்ட இருக்கு. இந்த 3துலதான் நம்ம செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஆன்மீக பாதைக்கு குரு இழுக்கிறாரு. அப்படி இழுக்கும் போது அப்பப்போ நம்ம போய் சுத்த சத்துவத்தை எட்டி பார்த்துட்டு ஓடி வந்துடுறோம். ஆனா இப்படியேதான் இருக்கிறோம். இன்னும் நாம வந்து இதெல்லாம் நமக்கு இப்ப ஏட்டளவுல கற்கிறோமே தவிர இதை தாண்டினோமான இல்லை. இந்த விஷயங்களை தாண்டல. இப்படிதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரிந்து கொள்றோம். இப்ப முதல் படி புரிந்து கொள்கிறோம். 2வது படி அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி செய்வோம். சம்பந்த அபிதய பிரயோஜனம் பின்னாடி அப்புறம் அங்க போய் அடைஞ்சிடும். சம்பந்த ஞானம், அபிதய ஞானம், பிரயோஜன ஞானம்னு 3 நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன் பகவத்கீதையில.
அறிதல் வந்து முதல் படி, இரண்டாவது அதற்கான செயல்படுதல், மூன்றாவது அதுல இருந்து விலகி வெற்றியை அடைதல். அதான் பிரயோஜனம். சரிங்க மேடம். சரி. அது இப்போ ஒரு கொஸ்டின் சொல்லும்போது அபிதி பூர்வகத்துக்கும் அபிஜானந்திக்கும் ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் சொல்லுங்க மேடம். அவிதி பூர்வகம்னா விதி அப்படின்னா ரூல்ஸ், அவிதினா தப்பான ரூல், ஓ சரிங்க மேடம். தவறான வழியில போறது அவிதி பூர்வகம்னா. அபிஜானாத்தினா ஞானம் அப்படின்னா அறிதல், அபிஜானாத்தினா முட்டாள்னு அர்த்தம். சரிங்க மேடம். அவிஜானந்தி மாமூடா. ஞானி அப்படின்னா ஞானி தெரிந்தவர்கள், அபிஜானி அப்படின்னா தெரியாதவன் அர்த்தம், அறியாதவன், புரியாதவன், முட்டாள். அப்ப லிட்ரல் மீனிங் பிரபுபாதர் முட்டாள்னு தான் மொழிபெயர்க்கிறார். முட்டாள்கள் என்னை அறிய மாட்டார்கள்னு மொழிபெயர்க்கிறார். உண்மைதான், அபிஜானாந்தி அப்படின்னா முட்டாள்கள்னு அர்த்தம். சரிங்க. ஆனா முதல் நிலையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரியுது, ஆனாலும் தப்பான வழியில போற மாதிரிங்களா மாதாஜி? தவறான மார்க்கத்தை எடுத்துக்கிறோம். அவிதி பூர்வகம் சுத்தி வந்து சேர்றேன்னு சொன்னாங்களா மாதாஜி? அவிதி பூர்வகமும் ஒரு விதத்துல முட்டாள்கள் தான், ஏன்னா சரியான விஷயத்தை தெரிஞ்சுக்கலன்னா முட்டாள்கள் தான். சரி மாதாஜி. ஆனா அப்படியே முட்டாள்கள்னு சொல்லல, நீங்க ஏதோ பண்றீங்க ஆனா அது சரியானது இல்ல, தவறான வழி. சரிங்க மாதாஜி. செய்யறீங்க, தவறுன்னு கூட சொல்ல முடியாது. அத புரிந்து கொண்டார்கள்னா அடுத்த படி எடுத்து வைப்பாங்க, அது ஒரு படின்னு சொல்லிக்கலாம். சரிங்க. ஒரு படி. இறுதி நோக்க கிருஷ்ணருங்கிறது அங்க போய் சேரும். ஆனா இல்ல மாதிரி அவங்க அதுலயே கூட ஒழுங்கா இருந்தாங்கன்னா, ஏன்னா அது கர்ம காண்டம், அதுல ஒழுங்கா இருந்துட்டாங்கன்னா, அதுலயும் ஒரு நேர்மையான ஒரு தேடல் இருந்துச்சுன்னா அவங்க படியா முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க மேடம். சரிங்க மேடம். அதனால நான் வந்து கர்ம காண்டிகளை யாரையும் ஒண்ணும் சொல்றது இல்லை, ஏன்னா அந்த நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களே அந்த தேடல் வந்து உண்மை ஆகும் சில நேரங்கள்ல, அதுலயே இருந்து 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 அப்புறமா இல்ல அப்படின்ற தேடலை வந்து அந்தர்யாமி பரமாத்மா அவங்களுக்கு கொடுப்பாரு. சரிங்க. வேற ஏதாவது கேள்விகள்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, பிரம்மா, பரமாத்மா, பகவான், இது இந்த கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா மாதாஜி? பிரம்மன், பரமாத்மா, பகவான், மூன்று நிலைகள். பிரம்மன் என்பது எங்கும் பரவி இருக்கும் சக்தி நிலை. பகவானுடைய மூன்று நிலைகள். பகவான் வந்து மூன்று நிலையில உணரப்படுகிறார். எப்படி வந்து சூரியன் தன்னுடைய சூரிய வெளிச்சம் எங்க ஒரு அறையில கூட இருக்கு, எங்கும் பரவக்கூடியது சூரிய ஒளி, அந்த மாதிரி எங்கும் பரவி இருப்பது பிரம்மன். அடுத்து பரமாத்மா எல்லாருடைய இதயத்திலும் 4 கரங்களை உடைய விஷ்ணு ரூபத்தில் எல்லா ஜீவராசிலையும், வெறுமனே மனிதர்கள் மட்டும் கிடையாது, தேவர்கள் மட்டும் கிடையாது, எல்லா ஜீவராசிகள், உயிருள்ள அனைத்து ஜீவராசிகள் இதயத்திலும் கிருஷ்ணர் விஷ்ணு ரூபமாக இருக்கிறார். அதான் பரமாத்மா. ஏன்னா அவங்கள வழி நடத்தி அவர்தான் வழி நடத்தணும், அதனால இருக்கிறார். அடுத்து மூன்றாவது முக்கியமான உண்மையான நிலை வந்து கிருஷ்ணராக கோலோக விருந்தாவனத்துல புல்லாங்குழல் ஊதிக்கொண்டு சியாம சுந்தரராக இருக்கிறார். அதான் ஒரிஜினல். தான் மூன்று நிலைகள்ல பகவானை உணர்தல். மாதாஜி அப்ப இந்த இதுல அந்த மூன்று தாய் விஷ்ணுகளோட கொஞ்சம் இன்னொரு இது சொல்லிடுங்க மாதாஜி. கார்ணோதக சாயி, கர்ப்போதக சாயி, க்ஷீரோதக சாயி. கார்ணோதக சாயி விஷ்ணு தான் முதல் விஷ்ணு. மகாவிஷ்ணுன்னு சொல்லக்கூடிய கார்ணோதக சாய் விஷ்ணு சயன திருக்கோலத்துல இருந்து ஒரு மூச்சு விட்டாருன்னா உலகம் படைக்கப்படும், ஒரு மூச்சு இழுத்தாருன்னா உலகம் அழிக்கப்படும். சரி, அவர் மூச்சு விடும்போது ஒரு மூச்சுல பல்லாயிரக்கணக்கான பிரபஞ்சங்கள் வெளியே வருது. நாம பார்க்க போறது ஒரு பிரபஞ்சம் தான், நாம வாழறதும் ஒரு பிரபஞ்சத்துலதான். அப்போ ஒரு பிரபஞ்சத்தை மட்டும் பார்க்கலாம், நிறைய பிரபஞ்சங்கள் வருது அவர் மூச்சு வெளியே விடும்போது. அந்த மொத்த கணக்குமே ஆன்மீக உலகில கால் பகுதி தானா. ஆன்மீக உலகம்ன்றது முழு பகுதி, அதுல ஒரு கால் பகுதி தான் சிறைச்சாலை, அது பௌதிக உலகம். அந்த பௌதிக உலகத்தை எப்படி கார்ணோதக சாய் விஷ்ணு படைக்கிறாருன்னா, ஒரு மூச்சு விட்டாருன்னா பிரபஞ்சங்கள் வெளியே வருது. அந்த பிரபஞ்சத்துல நம்முடைய அறிவுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிரபஞ்சத்தை பற்றி தான் நம்ம படிக்கிறோம் பாகவதத்துல கூட 5வது காண்டம். அப்ப அந்த ஒரு பிரபஞ்சத்துல ஒரு கர்ப்போதக சாய் விஷ்ணு போய் சயனிக்கிறார். ஒரு பிரபஞ்சம் வந்து ஒரு முட்டை வடிவில் இருக்கு, முட்டை வடிவில் இருக்கு. அதுல பாதி வந்து நீர்னால நிரப்பப்பட்டிருக்கிறது. அது வந்து கர்ப்போதக கடல்னு சொல்றாங்க. அந்த கர்ப்போதக கடல்ல கர்ப்போதக சாய் விஷ்ணு சயனிக்கிறார்.
சயனிச்சு அவருடைய தொப்புல இருந்து ஒரு ஒரு தாமரை தண்டுன்னா இந்த தாமரை தண்டு நினைச்சுக்காதீங்க, அது பிரம்மாண்டமான தாமரை தண்டு. அது வெளியே வரும்போது அதுல ஒரு தாமரை பூ பூக்குது, அதுல பிரம்மா வராரு. சரியா? இந்த இந்த பிரபஞ்சத்துல கர்ப்போதக சாய் விஷ்ணு இந்த பிரம்மாவை படைக்கிறார். ஆனால் இந்த உலகத்தையே ஆட்டுவிக்கிறதுக்கு கர்ப்போதக சாய் விஷ்ணுனுடைய இன்னொரு விரிவாக சிரோதக சாய் விஷ்ணு எல்லா ஜீவராசிகளுடைய இதயத்துல போய் நுழையிறாரு. அவர்தான் சிரோதக சாய் விஷ்ணு தான் அந்தர்யாமி பரமாத்மான்னு சொல்லக்கூடிய பரமாத்மா. நம்மளுக்குள்ள சாட்சியாக இருக்கக்கூடியவர் அந்த பரமாத்மா அப்படின்னு. சரிங்க மாதாஜி. எல்லாருடைய இதயத்திலயும் இருக்கிறார். உங்க இதயம், என் இதயம், எல்லார் இதயத்திலயும் இருக்கிறார். சரிங்க மாதாஜி. புரியுதா? 3 விஷ்ணு. நல்ல தெளிவா புரிஞ்சுச்சு. நன்றி. காரணோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, சிரோதக சாய் விஷ்ணு. இந்த சிரோதக சாய் விஷ்ணு தான் இதுல இருக்கிறார். என்னது, காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய விஷ்ணு வந்து சிரோதக சாய் விஷ்ணு தான். இந்த உலகத்துல வந்து 2 விஷ்ணுங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து கர்ப்போதக சாய் விஷ்ணு, இன்னொருத்தர் சிரோதக சாய். சிரோன்னா பால். அப்ப அவர் எங்க இருக்கிறாருன்னா அவர் பார்க்கடல்ல இருக்கிறார். எல்லாமே கிருஷ்ணர் தான். ஆனா இந்த வேலை செய்யறதுக்காக விரிவடைகிறார். சரிங்க, புரியுதுங்களா? பார்க்கடல்ல போயிட்டு அந்த பார்க்கடல்ல இருக்கிற பெருமாள் கிட்டதான் இவங்க தேவர்கள் எல்லாம் போய் பிரார்த்தனை பண்றது. சரிங்க. அங்க சயனித்திருக்கும் அந்த விஷ்ணு கிட்டதான் இவங்க எல்லாம் பிரார்த்தனை பண்றது. சில நேரங்கள்ல காட்சி தருவார், பல நேரங்கள்ல காட்சி தர்றதுல வெறுமனே பேசுவார், அவ்வளவுதான். சரிங்க சரிங்க. புரியுதா? புரியுது மாதாஜி. மாதாஜி, இப்ப இந்த 3 நிலை அடைவதற்கு மாதாஜி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா அணுகுறாங்க. அப்படி எடுத்துக்கொள்ளணும் மாதாஜி. பகவானை வந்து எல்லாருமே பூர்ண புருஷோத்தமமா பகவானான கிருஷ்ணரை அடையறதுக்கு வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. நமக்கு ஆச்சாரியனுடைய கருணை, அதனால கிருஷ்ணர் வந்து முழுமுதற் கடவுள்னு பல பல ஜென்மங்களுக்கு அப்புறம் அறிய வேண்டிய விஷயத்தை நமக்கு ஆச்சாரியன் சுலபமா கொடுத்துட்டாரு. ஆனா மற்றவர்கள்லாம் வந்து மற்ற ஆன்மீகவாதிகள்லாம் கடவுள் வந்து ஒரு சக்தி, ஒரு பிரம்மன், ஒரு ஜோதி அப்படின்னு யோசனை பண்ணாங்கன்னா பிரம்மன்லயே நின்றுடுவாங்க. இந்த பிரம்மனும் பரமாத்மா நிலையும் ஆன்மீக உலகத்துல கிடையாது. அதனால இவங்க வந்து இந்த உலகத்தை தாண்டி போக முடியாது. பிரம்மனை உணர்பவர்கள், பரமாத்மாவை உணர்பவர்கள் இந்த உலகத்தை தாண்டி போக முடியாது. பரமாத்மா கூட இங்கேதான் இருக்கிறாரு, அவரு அங்க இல்ல, ஆன்மீக உலகத்துல கிடையாது. அந்த அந்த நிலை கிடையாது அங்க. பகவான் அங்க பூர்ண புருஷோத்தமராக கிருஷ்ணராக இருக்கிறார். கிருஷ்ணர்னு நினைச்சு நீங்க உள்ள இருக்கிற பரமாத்மாவை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை உண்டு, இல்லைன்னா கிடையாது. புரியுதுங்களா? அப்ப இந்த 2 நிலைய நம்புறவங்க அவங்க இங்கதான் இருக்கணும், அங்க வர முடியாது. அது கிருஷ்ணராக ஒருத்தர் அந்தர்யாமி பரமாத்மா அவர் கிருஷ்ணர் தான் அப்படின்ட்டு புரிஞ்சுட்டாங்கன்னா வெளியே வரலாம். இப்ப நமக்கெல்லாம் அந்த பாடம் தான். எங்கும் பரவி இருக்கும் பிரம்மன் கிருஷ்ணருடைய சக்தி, எல்லோருடைய இதயத்திலும் இருக்கக்கூடிய பரமாத்மா கிருஷ்ணருடைய விரிவாங்கம். நாம் சென்று அடைய வேண்டியது கோலோக விருந்தாவனத்துல இருக்கக்கூடிய ஷியாம சுந்தர் அப்படின்ற ஒரு இது வந்து தியரி தான். நமக்கு வந்து ஏட்டளவுல தான் அதை எப்படி உணரணும்னா, நான் பக்தி தொண்டு செய்து பகவானை வழிபட்டு 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 நீ வேணும், நான் தயார் அப்படின்னு அதை நிரூபிச்ச போது பகவான் தன்னை காட்டுவார், நம்மை உய்விப்பார். நம்ம உய்விக்க போறது அவர்தான். நம்மை விடுதலை செய்து கொள்ள முடியாது. நம்முடைய சக்தியினால பகவானை அடையறதுன்றதே கிடையாது. ஆனால் நான் தயார், நான் இந்த பௌதிக உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அது நம்முடைய கடமைதான், நாம செய்யணும். இந்த பௌதிக பந்தங்களை வெட்டி வீழ்த்த வேண்டும். அதெல்லாம் நான் பண்ணும்போது பகவான் இந்த பக்தன் தயாராக இருக்கிறான், இனி நான் தாமதப்படுத்த முடியாது அப்படி சொல்லிட்டு கஜேந்திரன் வந்து முழுமையாக தயாராக இருந்தான். அந்த கருடன் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாராம். அப்பா போப்பா, நான் உன்னை தூக்கிறேன்ட்டு கருடனை தூக்கி கொண்டு வந்தாராம் கஜேந்திரனை காப்பாற்ற. கஜேந்திரன் வந்து பக்தியினுடைய முழுமை அடைந்து விட்டான் துன்பத்திலேயே. அவ்வளவு துன்பம். அந்த துன்பத்துல எனக்கு உலகான விஷயங்கள் எதுவும் வேண்டாம், நான் அத்தனை ஜென்மங்களாக செய்த பிரார்த்தனைகள் கஜேந்திரனுக்கு நினைவுக்கு கொடுத்தது கிருஷ்ணர். நினைவுக்கு கொடுத்தவொன்னு அந்த பிரார்த்தனைகளால முழு சரணாகதி எடுக்கிறான். அப்ப பகவான் வந்து அருள் கொடுக்கிறார். அந்த மாதிரி நமக்கு ஒரு நிலை வரும். அது இந்த ஒரு ஜென்மமா 10 ஜென்மமா 10 கோடி ஜென்மமா தெரியாது. ஒரு ஜென்மத்துல அடையணும் அப்படின்ற முயற்சியை நம்ம செய்யணும். அப்பதான் நம்ம வந்து சரியான பக்தர்கள். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ண கிருஷ்ண மாதாஜி. பிரம்மஜோதி இந்த பிரம்மகுமாரிகள் ஜோதியை கும்பிடுறாங்க மாதாஜி. நாங்க ஜோதி கும்பிட்டு நாங்க முக்தி அடைவோம் அப்படின்னு சொல்றாங்க மாதாஜி. அது எப்படி மாதாஜி? முக்தி அடைவாங்க மாதாஜி. ஆனா திரும்பி இங்க வரணும் கொஞ்ச நாள் கழிச்சு. நம்ம இதுல பக்தி தான், முக்திக்கு முக்கியத்துவம் இப்பதான் கிடையாது. நான் தான் சொல்லிட்டேனே மாதாஜி, முக்தி அடைவாங்க. ஆனா அந்த 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 முக்தி எப்படிப்பட்ட முக்தியா இருக்கும்? திரும்பி வர வேண்டும். ஏன்னா ஜீவனுடைய ஸ்வயரூபம், ஜீவனுடைய ஸ்வயரூபம் மணிமேகலை மாதாஜி உங்களை நிக்கிறேன் நான். ஜீவனுடைய ஸ்வயரூபம் ஜீவேரிய ஸ்வரூப் ஹய நித்யரே கிருஷ்ணதாஸ். கிருஷ்ணனுக்கு எப்பொழுதும் சேவை செய்து கொண்டிருப்பதுதான் நம்முடைய ஸ்வயரூபம். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணாலும் எங்க இருந்தாலும் நம்மால இருக்க முடியாது. அப்ப அதுக்காக இப்ப இந்த பிரம்மஜோதிக்காக பாடுபட்டவங்க அந்த பாடுபட்ட அளவு வரைக்கும் பிரம்மஜோதியில இருப்பாங்க. துன்பமும் இருக்கும் அது. ஏன்னா ஜீவனுடைய இயற்கை, மீனனுடைய இயற்கை நீந்துவது. மீனை நீந்தாதன்னு சொல்லி கட்டி போட்டா எப்படி இருக்கும்? இறந்து போயிடும். அவ்வளவுதான். ஆன்மீக தற்கொலை, பிரம்ம ஜோதியை அடைவது என்பது ஆன்மீக தற்கொலைன்னு சொல்லப்படுது. புரியுதா? அப்படிப்பட்டவங்க எல்லாம் நீங்க சொல்றவங்க எல்லாம் அந்த மாதிரி ஆகலாம். சில பேர் சொல்லலாம் இந்த பிரம்மவாதம் கூட அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அவங்க ஏதோ ஒரு தத்துவத்தை, அது ஆன்மீக சாஸ்திர அடிப்படையில் இல்லை என்றால் அந்த இலக்கு கூட அவங்களுக்கு கிடைக்காது. அவங்களுடைய ஆதாரம் இந்த சங்கராச்சாரியார் பரம்பரையில சரியான ஆதாரத்தோட அவங்க அது செய்யலைன்னா கூட அது கூட கிடைக்காது. அது பிரபுபாதர் சொல்ற மாதிரி மனக்கற்பனைகள். மனக்கற்பனையில இந்த உலகாய வாழ்க்கையில அவங்க ஒரு மாதாஜி பேசுறாங்க அந்த பிரம்மகுமாரியில, ரொம்ப வைரல் ஆகுறாங்க. அவங்க பேர் மறந்துட்டேன் நான். எங்க தங்கைகளே இருக்காங்க மாதாஜி. அதுல ஒரு லேடி ரொம்ப நல்லா பேசுறாங்க. அந்த அம்மா அழகா பேசுறாங்க. அந்த அம்மா பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. சிவானியோ, சிஸ்டர் சிவானியோ என்னவோ. நல்லா பேசுறாங்க அந்த அம்மா. நல்ல பவர்ஃபுல்லாவும் இருக்கிறாங்க. இந்த உலகாய விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஏன்னா அவங்க நல்லவங்களா இருக்கிறாங்க. தூய்மையான செயல்பாடுகள் இருக்கு. அதனால அவங்களுக்கு நல்லதுகள் நடக்கும். நல்லதுகள் நடக்கும். பின்பற்றுபவர்கள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா சரியான பாதை இல்லை. திரும்பவும் வரணும். அதுக்குரிய புண்ணிய காரியம் மாதிரி மாறிடும். இதெல்லாம் புண்ணியமா மாறிடும். அவ்வளவுதான். புண்ணியமா மாறினா செலவாயிடும். கிருஷ்ண பக்தியில நீங்க செய்யற சொத்துகள், நீங்கள் சேர்த்து வைக்கும் சொத்துகள். இப்ப உதாரணத்துக்கு இங்க 46 பக்தர்கள் வந்திருக்கீங்க. அந்த 46 பக்தர்களும் இன்று பாகவதம் கேட்டீர்கள். பாகவதம் கேட்டல் என்பது தூய பக்தி தொண்டு. இந்த தூய பக்தி தொண்டு உங்களுக்கு கணக்குல இருக்கும். இந்த நாள்ல இந்த நேரத்துல இது கிருஷ்ணரை பற்றி, கிருஷ்ணருடைய பாடங்கள் பாகவதம் 10வது காண்டத்துல இவங்க கேட்டாங்கன்றது ரெக்கார்ட்ல இறங்கிடும். இது அழிக்க முடியாத சொத்து. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, பக்தி தொண்டில் நாம் செய்யக்கூடிய நாம ஜபம், பாகவதம் கேட்கறது, இதெல்லாம் அழிக்க முடியாத சொத்து. இதுக்கு இணையே கிடையாது. இந்த சொத்து பல பிறவிகள் கூட அப்படியேதான் இருக்கும், அழியாது. உங்க பேங்க் அக்கௌண்ட் இப்ப நீங்க பணம் போட்டீங்கன்னா, எடுத்து செலவு பண்ணீங்கன்னா செலவாயிடும். அது மாதிரி புண்ணியம். இவங்க பண்றதெல்லாம் புண்ணியம், அது செலவாயிடும். அடுத்த பிறவில நீங்க பணக்காரா பிறந்து அதை கழிச்சிடலாம். ஆனா இது கழியாது. இந்த பக்தி தொண்டு நாம செய்யறது கழியாது. அது அப்படியே சிறுக சிறுக வளர்ந்து கொண்டே போகும். ஆனா இந்த பிறவியில நீங்க போக போறீங்களா, 10 பிறவி கழிச்சு போக போறீங்களான்றது உங்க கையில இருக்கு. உங்க கையில இருக்கு. வேண்டாத வேலைகள்லாம் செய்து கொண்டு நிறைய தவறுகள் நிறைய பக்தர்கள் செய்யறாங்க. நிறைய தவறுகள், அபராதங்கள் அதெல்லாம் பண்ணீங்கன்னா இது மாதிரிதான் ஏறி ஏறி இறங்க வேண்டியதுதான். ஆனா சொத்து இருக்கும். அந்த சொத்து நம்மள முன்னாடி தள்ளும். நாம செய்யற தப்பு எல்லாம் நம்மள பின்னாடி தள்ளும். இந்த பரமபதத்துல ஏறி ஏறி இறங்குறோம் பாருங்க. யாரெல்லாம் விளையாடி இருப்பீங்க பரமபதம்? ஒரு ஒண்ணுத்துல டக்கு மேல ஏறுறோம். எல்லாரையும் விளையாடி இருப்பீங்க. அப்படியே சர்றன்னு கீழே இறக்கி தள்ளும். ஆனால் அந்த நம்ம ஒரு கணக்கு இருக்குது பாருங்க, அந்த கணக்குல வரைக்கும் கீழே விழுந்துருவோம், திரும்பியும் ஏறணும். அதனால இந்த சொத்து, நீங்க சேர்த்து வைக்கின்ற இந்த சொத்து அழியாதது. ஹரே கிருஷ்ணன். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி ஒரே ஒரு மாதாஜி, காரணம் சாய் விஷ்ணு கடல்ல இருப்பாங்கன்னு சொன்னீங்க. கற்பூர சாய் விஷ்ணு எங்க இருப்பாங்க மாதாஜி? கர்ப்போதக கடல். கடல். ஓகே. இந்த உலகம் இந்த தங்க வடிவுல இருக்கக்கூடிய முட்டை பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா முட்டை வடிவுல இருக்கு. அதுல பாதி நீர் தான்.
பாதி நீர்னால அமைஞ்சிருக்கு, பாதி ஆகாயத்தினால அமைஞ்சிருக்கு. அந்த பாதி நீர்ல வந்து இந்த இந்த முட்டைய பாதியா டிவைட் பண்ணிட்டு அதுல போய் படுக்கிறாராம் கர்ப்போதக சாய் விஷ்ணு. அதுல இருந்து வந்து பிரபஞ்சங்கள் வருது. அதுல மேருமலை நிக்குது. மேருமலைன்றது தங்கத்திலே ஆன மலை, மொத்தம் தங்கம். இந்த வர்ணனைகள்லாம் 5வது காண்டத்துல முழுசா அந்த பாடம்லாம் நடத்தி முடிச்சிட்டோம். நீங்க வந்து பாகவத வகுப்புல 5வது காண்டம்லாம் இருக்கு, அந்த பிளேலிஸ்ட்ல போய் பார்த்து அதை படிங்க. ரொம்ப ஆர்வமா. நல்ல எத்தனை கடல் இருக்கு, அதுல கரும்பு சாறு கடல் இருக்கு, இந்த பூலோகம் எப்படி இருக்கு, எதன் மேல உட்கார்ந்து இருக்கு, ஜம்பு தீபம்னா என்ன, யார் யார் எங்கெங்க வாழறாங்க, மேல் உலகம் எப்படி இருக்கு, கீழ் உலகம் எப்படி இருக்கு, அதுல யார் யார் வாழறாங்க, நரகலோகம் எங்க இருக்கு, 27 நரகலோகங்கள் பற்றின வர்ணனை வருது எல்லாமே. இது வந்து பூகோள பாடம். அந்த பூகோள பாடம் 5ஆம் காண்டத்துல நாங்க எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு தான் இங்க 10வது காண்டம் வந்தோம். நீங்க எல்லாம் வரல. அப்ப தயவுசெய்து அதெல்லாம் கிளாஸா இருக்கு, யூடியூப்ல வீடியோஸா இருக்கு, நீங்க போய் படிக்கலாம். சரிங்க ஓகே. அந்த பாடம் கொஞ்சம் கடினமான பாடம்ன்றதுனால என்னுடைய கணவர் நடத்தினார். நீங்க பார்க்கலாம். அதை நான் வேணா உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னு கேட்கறவங்களுக்கு நான் அனுப்புறேன். சுந்தரி மாதாஜி அனுப்புங்க மாதாஜி, எங்களுக்கு எல்லாம் அனுப்புங்க மாதாஜி, நாங்க பார்த்துட்டு. சுந்தரி மாதாஜி அனுப்புங்க மாதாஜி, அனுப்புங்க மாதாஜி, நாங்க கேட்டுக்கிறோம். மாதாஜி குரூப்ல போடுங்க மாதாஜி. எப்ப கேட்டாலும் மறந்துடுற மாதாஜி, ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. எப்படி 1 year போட்டுக்கு மாதாஜி. சரி மாதாஜி இந்த இதுலயே அனுப்புங்க மாதாஜி, எல்லாருக்கும் அனுப்புங்க. சரி கேளுங்க. ஹரே சுந்தரி கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி சலாம் மாதாஜி. ஆ மாதாஜி, நம்ம இப்ப பகவத்கீதா பாகவத்லாம் பற்பல பிறவிகள் பிறந்து வந்திருக்கோன்றது அதெல்லாம் படிச்சனாலதான் மாதாஜி தெரியுது. ஆனா நம்மளால வந்து பற்பல பிறவி கடந்து வந்திருக்கோன்றத இந்த பிறவில நம்மளால அது ரியலைஸ் பண்ண முடியல மாதாஜி. சாஸ்திரத்தை நம்பித்தான் ஆகணும். சில விஷயங்களை வந்து பகவான் நமக்கு எல்லாத்தையும் இப்ப பற்பல பிறவி எத்தனை பிறவி எடுத்தீங்கன்னு உங்களுக்கு காமிச்சாருன்னா நீங்க ரைட் மென்டல் ஸ்டேட்டஸ்ல இருக்க முடியாது. நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். இப்போ நிறைய பேரோட நீங்க பழகுறீங்க. இவர்தான் உங்களது போன பிறவிக்கானவர், அவர்தான் உங்களது போன பிறவி மாமியார், இவர்தான் உங்களுடைய போன பிறவி அம்மா, அவர்தான் உங்களது அதுக்கு முன் பிறவி சொந்தம் பந்தம். இப்படி வந்து நின்னுச்சின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்க முனிவர்களாக இருந்தாலொழிய அந்த மன திடம் வராது. அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் பகவான் ஞாபகத்திலே கொடுக்கறது இல்ல. இந்த காலையில என்ன சாப்பிட்டோமே மறந்து போயிடுறோமே. இத்தனை பிறவிகள் ஞாபகத்தை ஏன் கொடுக்கறது இல்லைன்னா கொடுக்கலாம், தகுதி வாய்ந்தவங்களுக்கு கொடுக்குறாரு. அதனால குரு சாது சாஸ்திரங்கள் சொல்றத நம்ம நம்ப வேண்டியிருக்கு. குரு சாது சாஸ்திரம் சொல்லுது நீ இத்தனை ஜென்மம் கழிச்சு வந்திருக்க அப்படின்ட்டு. அதனால அதை நம்புறோம். ஏன்னா நமக்கு அதை காட்டலாம். கிருஷ்ணர் நீங்க கேட்டீங்கன்னா அதை காட்டுவாரு. ஆனா நீங்க நிலையில இருக்க முடியாது, மென்டல் ஸ்டேட்டஸ் ஒழுங்கா இருக்காது. அப்புறம் குழம்பிடும். இந்த மறுபிறவி கேசுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நிறைய யூடியூப்ல வருது. இது போன பிறவில ராணியா இருந்துச்சு, இந்த பிறவில பிச்சைக்காரியா இருக்கு, அப்படிலாம் நிறைய வீடியோஸ் போடுறாங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த குறிப்பிட்ட நபர் குழம்பி போய் விடுவார்கள், குழம்பிடுவாங்க. போன பிறவில என்னுடைய வீடு குழந்தைகள் அப்படின்ட்டு சில குழந்தைகள் குழம்பிடுவாங்க. யோசனை பண்ணி பாருங்க, இந்த பிறவில பிச்சைக்காரி, போன பிறவில எலிசபெத் ராணினா எப்படி இருக்கும்? நினைச்சு நினைச்சு அழுதே செத்துடணும், அவ்வளவுதான். இல்ல இந்த பிறவில சாப்பாட்டுக்கே வழி இல்ல, போன பிறவில உலகத்தையே ஆண்ட ராணி நானு அப்படின்னும் போது மென்டல் கன்ஃபியூஷன் நிறைய வரும். அது தாங்கக்கூடிய சக்தி சாதாரண ஜீவராசிக்கு கிடைக்காது. அது சில முனிவர்களால அவங்களுடைய பிறவி, முற்பிறவி, அந்த பிறவி, இந்த பிறவி எல்லாம் யோசிக்க முடியும். இது கிருஷ்ணருடைய கருணை. கிருஷ்ணருடைய கருணை, கடவுளுடைய ஏற்பாடு. இதெல்லாம் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா அவ்வளவுதான். அதனால ஞாபகம் வேண்டான்ட்டு எடுத்துடுறாரு. ஸ்மித்திர் கியானம் அப்போகனம். ஒரு ஜீவராசி உள்ள இருந்து ஞாபக சக்தியை கொடுக்கிறாரு, எடுத்துடுறாரு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு நினைவு தராரு. அதனால பற்பல பிறவிகளை எடுத்தோம் என்பது உண்மைதான். எப்படி பகவத்கீதையை நம்ம உண்மை பல விஷயங்களை நம்ம நம்புறோமோ இதுவும் உண்மைதான். ஏன்னா இல்லாட்டி ஒரு ஜீவனுடைய மனசுலயும் மண்டி கிடக்குதே ஆசை. இந்த ஆசையெல்லாம் சில நேரங்கள்ல நமக்கே தெரியும், இந்த ஆசை எங்க இருந்து வந்தது, ஏன் நான் இதுக்கு ஆசைப்படுறேன், யோசனை பண்ணி இருக்கிறீங்களா? பல பல ஆசைகள் மண்டி கிடைக்கின்றது. பல பல கெட்ட குணங்கள் இருக்கு, நல்ல குணங்கள் இருக்கு, எல்லாம் கலந்ததாக இருக்கிறதே. காரணம் என்ன? இந்த பிறவில இதெல்லாம் சம்மந்தமே இல்லையா நமக்கு? எங்க இருந்து வந்தது? பல பிறவிகளாக வந்து கொண்டிருக்கிறது. வாசனா சொன்னாங்க பாருங்க, வாசனா. சமஸ்கிருதத்துல அத வாசனா அப்படின்னு சொல்றாங்க. வாசனா என்பது ஆசைகள்.
சரி, இந்த உடல் போனாலும் அது நம்ம பின்னோடே தானே இருக்கு, நம்மளோட இதுக்குள்ளே தான் இருக்கு. காற்றில் நறுமணம், காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதை போலன்னு ஒரு ஸ்லோகம் படிச்சோம் நம்ம பகவத்கீதையில. அது போல இந்த மனதில் வந்து வாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், ஆசைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அது வந்து நாம் பல பிறவிகளை கடந்து வந்திருக்கிறோம் என்பதற்கான சாட்சி. ஓகே மாதாஜி. மாதாஜி, நம்ம போன பிறவில தப்பு செஞ்சிருக்கோம்னு தெரிஞ்சதானே மாதாஜி இந்த பிறவில திருத்திக்க முடியும். ஆனா போன பிறவி பத்தி நமக்கு எதுவுமே ஞாபகமே இல்லையே. சாஸ்திரம் சொல்லுதுல்ல, அத தப்பிதம் பண்ணிருக்கானா பிறந்திருக்கோம். பிறந்ததே அந்த தப்பிதம் பண்ணதுனால தானே பிறந்திருக்கோம். ஓகே மாதாஜி. இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இப்ப நமக்கு வந்து காரணத்தை கண்டுபிடிக்கும் ஆசை வேணும்னு கேக்குறீங்க நீங்க. இப்போ ஒரு வீடு பற்றி எரிகிறது. நீங்க வந்து சைனாவோ ஏதோ ஒரு நாட்டுல இருக்கிறீங்க. அந்த நாட்டுல உங்களுக்கு அந்த நாட்டு மொழி பேச தெரியாது. உங்க வீடு பற்றி எரிகிறது. என்ன பண்ணுவீங்க? வெளியே வந்து இந்த வீட்டுக்கு யார் தீ வச்சாங்கன்ற ஆராய்ச்சியில இறங்குவீங்களா? இல்ல வீடு பற்றி எரியுது, உதவிக்கு வாங்க, காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? முதல்ல தீ பற்றி எரிவதை அணைப்போம் அப்படித்தானே இறங்குவீங்க. முதல் என்ன பண்ணோம்? தீய நிறுத்தணும். அதான். அதுக்கப்புறம் நம்ம யோசனை பண்ணிக்கலாம், எங்க இருந்து வந்தது தீ, யார் வச்சது தீ, போலீஸ கூப்பிடு, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு, அதெல்லாம் அதுக்கப்புறம். ஆனா முதல்ல என்ன பண்ணுவீங்க? தீ அணைக்கணும். முதல்ல தீ அணைப்பு வேலை. அதுதான் நம்ம இப்ப பண்ணின்னு இருக்கிறோம். முதல்ல இந்த பௌதிக உலகத்தை விட்டு வெளியே போற வழியை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏன் வந்தேன், எதனால வந்தேன், எத்தனை பிறவி எடுத்தேன், எத்தனை பிறவி, எத்தனை கோடி பிறவிகள் எடுத்தேன். கர்மனோகி போதவ்யம்னா கஷ்டம். என்னென்ன கர்ம வினைகளை பற்றி அறிவது மிக கடினம்னு சொல்லிட்டாரு கிருஷ்ணர். அவர்கிட்டதான் கணக்கு இருக்கு. அவர் அதெல்லாம் சொல்ல வேணான்றாரு. வேணாம், உங்க கணக்கெல்லாம் நான் சொல்லி உங்களை அசிங்கப்படுத்த விரும்பல, நீங்க அப்படியே மறந்துட்டு ஒழுங்கா வந்து சேருங்கன்னு சொல்றாரு. புரியுதாமா? வீடு பற்றி எரிகிறது, அதை அணைக்கணும், அவ்வளவுதான். அதை அணைச்சதுக்கு அப்புறம் நமக்கே தெரியும் நம்ம எத்தனை கோடி. நான் இதை கூட யோசிக்கேன், மேல ஆன்மீக உலகம் போனதுக்கு அப்புறம் நான் எத்தனை கீழ் ஜென்மங்கள் எடுத்தேன், என்னென்ன தப்பு பண்ணேன், அதெல்லாம் கிருஷ்ணர் எனக்கு காட்டுவார். காட்டணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா காட்டிடுவார். உட்காந்து பாருமா, வீடியோ போடுறேன்னு. பாரு எத்தனை பிறவி என்னென்ன பண்ணி, என்னென்ன ஆட்டம் ஆடினா, என்னென்ன தப்பு பண்ண, எத்தனை பிறவில என்னென்னவோ, நாயா, பேயா, சிங்கமா, கழுதியா, மிருகமா, எத்தனையோ பறவையா, எத்தனையோ மனிதனா, தேவனா, அசுரனா, எல்லாமே வந்துட்டு இருக்க. பாரு, பாக்கணும்னு ஆசைப்படுறியா பாரு. நம்ம அங்க போய் சேவை தான் பண்ண ஆசைப்படுவோம். இதெல்லாம் ஜென்மத்தெல்லாம் கூட பாத்துரலாம் மாதாஜி, மனுஷ ஜென்மத்தை மட்டும் பார்க்கவே முடியாது மாதாஜி. இப்ப நான் சொல்ற ஒரு உதாரணம், ஒரு அசிங்கமான உதாரணம். யாரெல்லாம் டாய்லெட் போயிட்டு வரோம், அந்த டாய்லெட்டை திருப்பி அது பச்சையா, மஞ்சளா, கருப்பா, என்னன்னு எட்டி பாக்குறோமா? இல்ல அதை எடுத்து உள்ள விட்டுக்கு விருப்பப்படுவோமா? படவே மாட்டோம். ஐயோ வெளியே வந்துட்டோம், சரியா போச்சு, கழுவியாச்சு, சுத்தம் பண்ணிட்டோம், குளிச்சிட்டோம், இனி திரும்ப போய் அந்த மலத்தை திரும்பி பார்க்கவோ, அதை முகரவோ, அதை அனுபவிப்பவோ விரும்ப மாட்டோம். அது போலதான் கடந்த பிறவிகள் எல்லாம் நம்ம விட்டுட்டோம். இனி அதை நம்ம எந்த பிறவில என்னவா இருந்தோம் அதெல்லாம் தேவையே இல்லை, அவ்வளவுதான், விட்டு விடுவோம். அவரே பகவானே மறந்து போயிடு அப்படின்னு சொல்லுவார். மோகினி ரூபா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இல்ல, நான் உணர்ந்து கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப சில பேர் வந்து அந்த மாமிசம் சாப்பிடுறவங்க எல்லாம் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு துன்பம் வரும்போது சொல்லுவாங்க, நான் ஒரு ஈப்புழுக்கும் துரோகம் நினைக்கலையே, கெட்டது செய்யலையே அப்படின்னு. அப்ப அவங்க அது வரைக்கும் உணரலையே, தாங்க வந்து மாமிசத்தை தான் சாப்பிடுறாங்க, அது ஒண்ணும் உணராம நான் வந்து கெட்டதே செய்யல, ஆனா எனக்கு கெட்டது நடக்குது என்ற மாதிரி யோசிப்பாங்க. அந்த உணர்வுன்றது இல்ல. அதே மாதிரி இப்போ வந்து இப்போ நியூஸ்ல ஃபுல்லா பார்க்கும்போது இந்தியாவிலயும் சரி, எல்லாம் பல நாடுகள்ல அந்த ஒரு பெண்ணை கெடுக்குறாங்க என்ற மாதிரி. அது பிறகு பிடிபட்டும் விட்டாலும் அவங்க வந்து இந்த ஒரு தப்புக்காண்டி தானே நான் பிடிபட்டேன் நான் என்ற ஒரு உணர்வு இல்லாம, தண்டனை தெரியுது அவங்களுக்கு, இதுக்காக தான் எனக்கு தண்டனை வருதுன்னு. அப்படி இருந்தும் அதை ஏற்காம வேறொருத்தர்ல பழி போட்டு தாங்க தப்பிக்க நினைக்கிறாங்க. அப்ப யோசிச்சேன், இப்ப வந்து எங்களுக்கு
தெரிஞ்சாலுமே நாங்க என்னத்துக்காக நாங்க இப்படி பிறந்திருக்கிறோம்னு தெரிஞ்சாலும் நாங்களா திருத்திக் கொள்ளணும்னு நினைக்கும் வரைக்கும் அது தெரிஞ்சாலும் அது வேஸ்ட் தானே. ஏன்னா இவங்களுக்கு தெரியுது தானே இப்போ இவ்வளவு கஷ்டப்படுத்தி ஒரு பெண்ணை இவ்வளவுத்துக்கு கொடுமைப்படுத்தி என்னை வந்து ஜெயில கொண்டு போறாங்கன்ற அந்த தண்டனை ஏன் எனக்கு கிடைக்குது, தூக்கு தண்டனையா இருந்தாலும் ஏன் எனக்கு கிடைக்குதுன்னு தெரிஞ்சும் அந்த ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாம திமிரா இல்ல நான் இப்படி பண்ணுவேன், இதுல இருந்து வெளியில வருவேன் என்ற மாதிரி திமிரா இருக்கிறாங்கன்னா அப்ப அதுதானே உணர்வு, ஒவ்வொருத்தருடைய உணர்வின்படி என்ன அது அருமையான எனக்கு ரியலைசேஷன், தோணுச்சு. சரியான ரியலைசேஷன் உங்களது. ஏன்னா இந்த பிறவியிலே, போன பிறவியெல்லாம் விட்டுருங்க, இந்த பிறவியிலே பட்ட வர்த்தனமா நீ செய்த தவறுக்கு நீ தண்டனை அனுபவிக்கிறான், ஊரே காரி துப்புது. ஆனாலும் அந்த ஜீவாத்மா, அந்த குறிப்பிட்ட ஜீவாத்மா, தவறுகள் செய்த ஜீவாத்மா உணர்வதில்லை. நமக்கு கூட போன பிறவி இதெல்லாம் காமிச்சானா கூட இது நான் இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம கிருஷ்ணர் காட்டலாம், ஓகே கீத கோவிந்தா நீ போன பிறவில இந்தந்த தவறுகளை செஞ்ச நான் இப்ப பக்தர், நாம போட்டுன்னுக்கிறேன், கண்டி மாலை போட்டுன்னு இருக்கிறேன், ஜபம் பண்றேன், 4 பேருக்கு பாடம் நடத்துறேன், நான் பக்தர் அப்படின்னு தானே நான் சண்டை போடுவேன். அப்படித்தானே நான் சண்டை போடுவேன். என்னால புரிந்து கொள்ளவே முடியாது, நானா இது அப்படின்னு புரியாது நமக்கு. நல்லது. மோகினி ரூபா சிறு பெண் அவர்கள், திருமணமாகாத சிறு பெண். நல்ல ரியலைசேஷன். நன்றிமா. ஹரே கிருஷ்ணா. நன்றி நன்றி. ஹரே கிருஷ்ணா. சரியா? ஓகே, நம்ம அடுத்த பாடத்துக்கு போலாம். பக்தர்கள் கேள்விகள் பதில்கள் நன்றாக இருந்தது. நம்ம வாஞ்சா கல்பதரிபஸ்ஸ கிருபா சிந்து தேவச்ச பதிதானம் பாவனன். நன்றி. ஹரே கிருஷ்ணா.